அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசனை போற்றும் வகையில் அவர் பிறந்த நாளான ஏப்ரல் 29ஆம் தேதி, அதாவது இன்று முதல் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்ததன்படி பாவேந்தர் பாரதிதாசன் 135வது பிறந்த நாளான இன்று நடைபெறும் தமிழ் வார விழா நிகழ்விற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர், நமது நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர், வாசக நண்பர்கள், நூலக அன்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். நிகழ்வின் துவக்கமாக இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்களை நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைப்பரிசு வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி அம்மா. நன்றி ஐயா. தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்திட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திருவள்ளுவர் மணிகண்டன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்களை அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழி துறையில் தலைவராக பணியாற்றி வருகிறார். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலக தமிழ் துறையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்தவர் தமிழ் இலக்கியம் மற்றும் யாப்பிலக்கணம் குறித்து பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். மேலும் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் ஆகியோரின் படைப்புகள் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். தமிழில் யாப்பிலக்கண வளர்ச்சி, நேரிசை வெண்பா இலக்கிய களஞ்சியம், மகாகவி பாரதியும் சங்க இலக்கியமும், பாரதிதாசன் யாப்பியல், பாரதிதாசனின் அரிய படைப்புகள், பாரதிதாசன் கவிதைகளில் பாரதியார், மணிக்கொடி மரபும் பாரதிதாசனும் உள்ளிட்ட பல்வேறு நூல்களையும் எழுதியுள்ளார். பல்வேறு கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டுள்ளார். பல இலக்கிய விழாக்களில் சிறப்பு விருந்தினராகவும் பங்கேற்றுள்ளார். குடியரசுத் தலைவர் விருது, தமிழக விருது, பாரதி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். பேராசிரியர், ஆய்வாளர், பேச்சாளர், பதிப்பாளர் என பன்முகத்தன்மையுடன் இயங்கி வரும் திரு யா மணிகண்டன் அவர்களின் பணி தொடர்ந்து சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக அன்பான வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. தொடர்ந்து 2ஆம் மகாகவி என்னும் தலைப்பில் உரையாற்ற முனைவர் பேராசிரியர் யா மணிகண்டன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சமூகத்தில், தமிழ் மண்ணில், தமிழ்நாட்டு வரலாற்றில் முதலாக ஒரு பேராளுமைக்கு உரிய அங்கீகாரம் தமிழக அரசால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அதன் விளைவுதான் இந்த நிகழ்ச்சியும் நம்முடைய சந்திப்பும் கூட. 2000 ஆண்டுகளுக்கு மேலான தமிழ் மொழியின் வரலாற்றை, இலக்கியத்தின் வரலாற்றை நாம் எண்ணி பார்த்தால் மாபெரும் உலகம் வியக்கும் ஆளுமைகள் இந்த மண்ணில் தோன்றி இருக்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழங்கிய கணியன் பூங்குன்றன் தொடங்கி கபிலன், பரணன், தெய்வப்புலவர் திருவள்ளுவர், நெஞ்சையெள்ளும் சிலப்பதிகாரத்தை படைத்த இளங்கோவடிகள், கவிச்சக்கரவர்த்தி கம்பன் என்று மாபெரும் உலகளாவிய இலக்கிய ஆளுமைகளின் வரிசையில் 20ஆம் நூற்றாண்டு கண்ட முதல் இருபெரும் படைப்பாளிகள், மாபெரும் கவிதை ஆளுமைகள் மகாகவி பாரதியும் மகாகவி பாரதிதாசனும். கொஞ்சம் வியப்பாக இருக்கலாம், வேடிக்கையாக இருக்கலாம். இதுவரை நீங்கள் பரவலாக கேள்விப்படாமல் கூட இருக்கலாம் மகாகவி பாரதிதாசன் என்கிற தொடர். நான் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் அது குறித்து பேசுகின்றேன். பொதுவாக பாரதிதாசனை நாம் எப்படியெல்லாம் போற்றி சிறப்பிக்கின்றோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். புரட்சி கவிஞர், பாவேந்தர், இந்த 2 அடைமொழிகளும் புகழ்மொழிகளும் கூட
அவருடைய மாபெரும் கவிதை பண்பு சார்ந்து மட்டுமில்லாமல் வேறு சில அடிப்படைகளையும் கொண்டது. புரட்சிகரமான கருத்துக்களை தமிழ் மண்ணில் விதைத்தவர் என்கிற அடிப்படையில் புரட்சி கவிஞர் என்கிற புகழ்மொழி பொருள் புதிந்தது என்றாலும் 1937ஆம் ஆண்டில் புரட்சி கவி என்று ஒரு சிறிய இலக்கியம் ஒன்றை அவர் படைத்தார். நாம் எண்ணி பார்த்தால் கம்பனுக்கு பிறகு நிகழ்ந்த தமிழின் இரண்டாவது ஒரு பெரும் சாதனை. அந்த சாதனை எப்படி ஒரு வடநாட்டு பகுதியில் தோன்றிய ஒரு பெரும் இலக்கியமாக, இதிகாசமாக, காப்பியமாக திகழுகின்ற இராமாயண கதையை கம்பன் தமிழாக்கி தந்தான் அல்லவா? அதுபோல வடபுலத்திலே வழங்கிய ஒரு கதை பில்கணன் என்கிற கவிஞனின் கதை. அந்த கவிஞனின் கதையை எடுத்துக்கொண்டு பில்கணியம் என்கிற படைப்பை தமிழாக்கி தந்தார். கம்பனுக்கும் பாரதிதாசனுக்குமான வேறுபாடு எப்படி அமைகிறது என்றால், என்னதான் நாம் கம்பனின் தமிழில் திளைத்தாலும் அந்த கதை தன்னை வெளிப்படுத்திவிடும். இது நம்முடைய கதை இல்லை, நம் மண்ணுக்குரிய கதை இல்லை. கண்ணகி கதை போல, சிலம்பின் கதை போல இந்த மண்ணுக்குரிய கதை அது இல்லை என்று. ஆனால் கம்பனை காட்டிலும் பாரதிதாசன் சாதித்ததும் பெற்ற வெற்றியும் என்னவென்றால், புரட்சி கவியை நீங்கள் ஒரு முறை அல்ல பல முறை படித்தாலும் அது இந்த மண்ணின் கதையாகத்தான் இருக்கும். அதிலே கதைத்தலைவனான உதாரன், கதை தலைவியான அமுதவல்லி எல்லாம் தமிழனாக, தமிழச்சியாகத்தான் இருப்பார்கள், தமிழ் கவிஞனாகத்தான் இருப்பான். தமிழ் 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 என்று தான் இருக்கும். இப்படி ஒரு ரசவாதத்தை படைத்ததால் புதுமைப்பித்தன் சொல்லியிருக்கிறார், தமிழ் இலக்கிய வரலாற்றில் இதுபோல ஒரு கதைத்தலைவன் பேச்சு யாராலும் படைக்கப்பட்டதே இல்லை என்று. அந்த கதையிலே புரட்சி கவி என்கிற அந்த கதை படைப்பிலே, இலக்கியத்திலே, காப்பியத்திலே, இறுதியிலே கொலைக்களத்திலே கவிஞன் பேசுவான். அந்த பேச்சுக்கு நிகரான ஒரு பேச்சு தமிழ் இலக்கிய பரப்பில் எங்கேயுமே கிடையாது. அந்த பேச்சின் தொடக்கத்தை எடுத்துக்கொண்டுதான் பேரன்பு கொண்டோரே, பெற்றோரே, பெரியோரே, நல்லிளம் சிங்கங்கால் என்கிற அந்த தொடர்களை எடுத்துக்கொண்டுதான் திராவிட இயக்கம் பட்டி தொட்டிகளெல்லாம் பயணம் செய்து மாபெரும் மாற்றத்தை உருவாக்கியது. அதற்கு அடிப்படையான பேச்சின் தொடக்க பகுதி பாரதிதாசன் கொடுத்த கொடை. அந்த படைப்பின் வீரியத்தால், ஆற்றலால், அந்த படைப்பின் பெயர் புரட்சி கவி. அது புகழ்மொழிக்கு ஒரு அடிப்படையானது. புரட்சி கவிஞர் என்கிற அடைமொழிக்கு அடிப்படையானது. பாவேந்தர் பாரதிதாசன் என்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாவேந்தர் என்று எண்ணி பார்த்தால் தமிழில் எத்தனையோ கவிதை வடிவம் இருக்குது. வெண்பா, ஆசிரியப்பா, விருத்தம், சிந்து, இப்படி எல்லாம் இருக்குது. கீர்த்தனை, இசைப்பாடல்கள் எல்லாம். இந்த பா வடிவங்கள் எல்லாம் மாபெரும் ஆற்றல் காட்டியவர் பாரதிதாசன். அவரே ஒரு முறை சுயசரிதையை போல தன் வாழ்க்கை பயணத்தை கவிதையில் எழுதியிருக்கிறார். தான் இளமையில் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று எழுதும்போது, வெண்பா எழுதி கொண்டிருக்கும் என் கை, வண்ணம் பாடிக்கொண்டிருக்கும் என் வாய். தமிழில் ரொம்ப கடினமான கவிதை வடிவம்ங்கிறது வெண்பாவும் வண்ணமும். புலவர்க்கும் வெண்பா புலியும்பாங்க, ஆசு வலவர்க்கும் வண்ணம் புலியாம்பாங்க. அந்த ரெண்டு வடிவத்திலையும் கூட இளமையிலேயே வெண்பா எழுதி கொண்டிருக்கும் என் கை, வண்ணம் பாடிக்கொண்டிருக்கும் என் வாய் என்று எழுதியிருக்கிறார்.
இப்போ இப்படி பல்வேறு கவிதை வடிவங்களை யாரை காட்டிலும் எவரை காட்டிலும் மிகச்சிறப்பாக திறம்பட ஆண்டதால் அவருக்கு பாவேந்தர் என்கிற ஒரு அடைமொழி, புகழ்மொழி, பொருத்தமான மொழி என்று நாம் எண்ணி மகிழுகிற அதே வேளையில் அந்த பெயருக்கு பின்னாலும் இன்னொரு அடிப்படை இருக்கிறது. பாரதிதாசன் தன்னை பற்றி அறிவித்துக் கொள்ளுகிற ஒரு கவிதையில் நானோர் பாவேந்தன் என்பதனை நானிலத் தமிழர் நன்றாய் அறிவர்னு எழுதியிருக்கிறார். அவரே எழுதியிருக்கார். நானோர் பாவேந்தன் என்பதை நானிலத் தமிழர் நன்றாக அறிவார்கள் என்று எழுதியிருக்கிறார். அப்ப அவர் படைத்த ஒரு படைப்பின் தாக்கமும் இந்த புகழ்மொழிக்கு, புரட்சி கவிஞருக்கு இருக்கிறது. அதுபோலவே பாட்டு வல்லமை ஒரு காரணமாக இருந்தாலும் அவரே தன்னை நன்னூலில் சொல்லியிருக்கு. தன்னுடைய பெருமையை உணராதவர்களிடையில் தன்னை பற்றி தானே கூறலாம் என்று பவனந்தி இலக்கணம் வகுத்திருக்கிறார். அந்த முறையிலும் நானோர் பாவேந்தர் என்று பாரதிதாசனை படைத்து காட்டியிருக்கிறார். ஆனால் நாம் தலைப்பில் இன்னொரு புகழ்மொழியை தந்திருக்கிறோம், மகாகவி என்பது. அதை குறித்து நிறைவிலே நான் சொல்லுகின்றேன். ஒரு தமிழ்நாட்டு வரலாற்றை எண்ணி பார்க்கும் பொழுது இந்த தமிழ் வாரம் என்று கொண்டாடுகிற ஒரு முயற்சி முதல் முயற்சி. ஒரு பாரதிதாசனை கொண்டாடிய முதல்வர்களில், தமிழ்நாட்டின் முதல்வர்களில் இந்த சாதனையை நிகழ்த்தியவர் ஒரு வகையில் 6வது முதலமைச்சர் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த காலத்தில் குமாரசாமி ராஜா என்று ஒருவர் இருந்தார். அவர் இங்கே பிரதமராகவும் இருந்தார், முதல்வராகவும் இருந்தார். அந்த காலத்தில் சென்னை மாகாணம் பிரிமியர்னு பேர். அது தமிழ் இல்லை, வடசொல் தான் பிரதமருங்கிறது. பிரதமர் என்று அழைத்தார்கள். அவரே முதல்வராகவும் ஆனார் தமிழ்நாட்டுக்கு. அவர் ராஜாங்கிற பேரு, அவர் ராஜபாளையம் பகுதியை சேர்ந்தவர். குமாரசாமி ராஜா, ஜெகநாத ராஜா, இப்படியெல்லாம் நிறைய ராஜாக்கள் உண்டு அந்த ஊரில். ராஜுக்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகுதி சார்ந்தவர்கள் அவர்களுக்கு தாய்மொழி தெலுங்கு. அவர் தான் இங்கே முதல்வராக அந்த காலத்தில் இருந்தார். அவருக்கு ஒரு நண்பர் தனுஷ்கோடி ராஜுன்னு பேர். தனுஷ்கோடி ராஜுவோட பேசி கொண்டிருக்கும் போது ஒரு முறை சொன்னார், பாரதிதாசன் சென்னைக்கு வந்தால் அவரை நான் சந்திக்க விரும்புகிறேன். இப்படியெல்லாம் வரலாற்றில் நடக்குமா? ஒரு முதலமைச்சர் ஒரு கவிஞரை பார்க்கணும்னு ஆசைப்படுறது. நான் அவருடைய கவிதைகளை எல்லாம் படித்து மகிழ்ந்திருக்கேன். ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அவரை சந்திக்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு குமாரசாமி ராஜா சொன்னார். பாரதிதாசன் ஒரு முறை சென்னைக்கு வந்திருந்தார். வந்த உடனே தனுஷ்கோடி ராஜு சொன்னார், இந்த மாதிரி குமாரசாமி ராஜா உங்களை சந்திக்கணும் என்று விரும்புகிறார். அதனால் என்ன, நாம் போய் சந்திப்போம் என்று பாரதிதாசன் சொல்லுகிறார். இருவருமாக செல்கிறார்கள் முதலமைச்சர் வீட்டுக்கு. இவர்கள் 2 பேரும் சென்று இறங்குகிறார்கள். அப்போதான் ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்காக குமாரசாமி ராஜா, அதிகாரிகள், காவலர்கள், காவல்துறையெல்லாம் புடைசூழ அந்த மகிழ்வுந்து கதவு திறக்கப்பட்டு உள்ள ஏறத் தொடங்குகிறார். ஆனால் பார்த்து விடுகிறார், பாரதிதாசன் வந்திருக்கிறார் என்பதை பார்த்து விடுகிறார். உடனே கீழே இறங்குகிறார். தன்னுடைய செயலாளருக்கு அழைத்து சொல்லுகிறார், நான் 1 மணி நேரம் தாமதமாக வருவேன் என்று கல்லூரிக்கு சொல்லிவிடுங்கள் என்று. எப்படியெல்லாம் வரலாறு இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். உள்ளுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் உட்கார்ந்து பாவேந்தரோடு, புரட்சி கவிஞரோடு 1 மணி நேரம் ஏறத்தாழ பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், பாரதியார் மிகப்பெரிய கவிஞர் தான், இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட பெரும் கவிஞர். ஆனால் உங்கள் அழகின் சிரிப்பு, அதற்கு இணையாக இன்னொன்றை சொல்ல முடியாது, நோபல் பரிசுக்கே தகுதி படைத்த இலக்கியம் இந்த இலக்கியம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள்
இத்தனைக்கும் அவர் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர், பேராய கட்சி இயக்கத்தை சேர்ந்தவர். அடுத்து அதே பேராய கட்சியை சேர்ந்த ஒரு மாபெரும் தலைவர், கல்வி கண் திறந்த காமராசர். அவருக்கு பாரதிதாசனை நன்றாக தெரியும். எந்த அளவு தெரியும், எந்த அளவு உறவு உரிமை என்றால், ஒரு முறை பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர். புதுச்சேரியில் அங்கே அவரை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுறது கூட உண்டு. ஏன்னா அவர் பணியில் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர், எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆசிரியர்னு அந்த காலத்தில் 1935 ஒரு பத்திரிகையில் செய்தியே வந்திருக்கு. எலிமெண்ட்ரி ஸ்கூல் உபாத்தியாயரான கனக சுப்புரத்தினம் என்னும் பாரதிதாசன் பாரதியார் விழாவில் பேசினார்னு பதிவாயிருக்கு. ஆனால் வியப்பு பாருங்கள், கவிதை சாதனையாலையும் கருத்து வீச்சுக்களின் விளைவாகவும் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆசிரியராக ஒரு கட்டம் வரை அறியப்பட்டவர் பெயரால் இந்த மண்ணில் ஒரு பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது. நினைச்சு பாருங்க. உண்மையான தொண்டு, உண்மையான ஆற்றல் என்பது எத்தகைய உச்சங்களை மனிதர்களுக்கு, வரலாற்று மனிதர்களுக்கு வழங்கும் என்பதற்கு இந்த மண் பல காலங்களில் உரிய நன்றி அறிதல்களை செய்து உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆசிரியர் என்று கருதப்பட்டவரால், அப்படிப்பட்ட பணியில் இருந்தவரால், அவர் பெயரால் ஒரு பல்கலைக்கழகமே இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாரதிதாசனை கொஞ்சம் அப்படி அங்கே உள்ளூரில் தாழ்வாக தொடக்கப்பள்ளி அட்ட கிளாஸ் வாத்தியார் என்று சொன்னது கூட உண்டு. பாரதிதாசனுக்கு அங்கே உள்ளூர் அரசியலில் ஈடுபாடு இருந்தது. தான் யாருங்கிறத அந்த உள்ளூருக்கு உணர்த்த ஒரு கட்டத்தில் அவர் விரும்பினார். அதற்காக என்ன பண்ணார், அந்த ஊரில் இருந்த புலவர் குமாரசாமி என்பவருக்கு நான் ஒரு பாராட்டு விழா நடத்துகிறேன், நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று காமராசருக்கு ஒரு கடிதம் எழுதினார். தமிழகத்தின் மாபெரும் முதல்வர், இந்தியாவையே இயக்குகிற வல்லமை படைத்த காமராசர் பாரதிதாசனின் அழைப்பை ஏற்று கட்டுப்பட்டு சென்னையிலிருந்து வருகிறார். அவர் வருகிறார்னா முன்ன பல மகிழ்வுந்துகள், பின்ன பல மகிழ்வுந்துகள். அங்கே முன்ன 10 கார், பின்ன 10 கார். அப்படியே கடலூர் பகுதி, விழுப்புரம் பகுதி எல்லாத்துலேருந்து மக்கள் கூட்டம் திரளுகிறது. நேராக பாரதிதாசன் வீட்டுக்கு வர்றார். பாரதிதாசன் வீட்டில் சிற்றுண்டி அருந்துகிறார். 1 மணி நேரம் இருக்கிறார். நிகழ்ச்சிக்கு போகிறார். பேசும்போது காமராசர் சொல்லுகிறார், நான் இதுவரை புலவர் குமாரசாமிங்கிற பேரை கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்களெலாம் கேட்டு பார்த்தேன், அவங்களும் தெரியலன்ட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு அழைப்புக்காக, ஒரு கடிதத்துக்காக கட்டுப்பட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் அறிந்த அளவில் புலவர் குமாரசாமி பற்றி ஒன்றும் தெரியல. பாரதிதாசன் கூப்பிட்டுட்டார், நான் வந்தாகணும், அதுக்கு கட்டுப்பட்டு வந்துட்டேன்னு இந்த உள்ளூரில் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஆடி போயிட்டாங்க. காமராசரே, இந்தியமே வியக்கிற காமராசர் பாரதிதாசன் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு அவர் சொன்னாருங்கிறதுக்காக நிகழ்ச்சிக்கு ஒரு நாளெல்லாம் இருந்துட்டு போனார். அப்படி காமராசர் கொண்டாடி கட்டுப்பட்டு சில நேரங்களில் அவர் சொல்லுக்கு அஞ்சி நடந்திருக்கிறார். அதற்கு பிறகு திராவிட இயக்கம் உருவாகிறது. அறிஞர் அண்ணா ஒரு காலகட்டம் வரை புரட்சி கவிஞரை சந்திக்கும் பொழுது எடுத்த எடுப்பில் இணையாக சமமாக உட்கார மாட்டார். அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு மரியாதை. என்ன அண்ணாதுரை நிற்கிற, உட்காரு என்று சொன்ன பிறகுதான் உட்காருவார். ஆனால் அண்ணாவுடைய அடுத்தடுத்த வளர்ச்சியில் அறிஞர் அண்ணாவே ஒரு பொற்கிழி தமிழகமெங்கும் திரட்டி பாரதிதாசனுக்கு கொடுத்து மகிழ்ந்தார். நினைச்சு பாருங்க, குமாரசாமி ராஜா எப்படி பாரதிதாசனை கொண்டாடினார், காமராஜர் எப்படி கொண்டாடினார், அறிஞர் அண்ணா எப்படி கொண்டாடினார். அடுத்து கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர். 17 வயசு இல்லை, 18 வயசு கலைஞருக்கு. முத்தமிழறிஞர் நம்மால் போற்றப்படுகிற கலைஞர் மு கருணாநிதிக்கு, அப்பொழுது மு கருணாநிதி திருவாரூரில்
மாணவர்களெல்லாம் திரட்டி ஒரு மன்றத்தை உருவாக்குகிறார். ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்துகிறார். அந்த நிகழ்ச்சியை ஒட்டி ஒரு வாழ்த்து கவிதை வேண்டும் என்று பாரதிதாசனுக்கு கடிதம் எழுதுகிறார். கலைஞருடைய ஒரு பேராளுமையின் தொடக்க கால வீச்சையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாரதிதாசனின் பெரிய இடத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த ஒரு கடிதம் எழுதுகிறார் கலைஞர். 17 அகவை 18 அகவைக்குள்ள தான் வயது. என்ன எழுதுகிறார்னா, கவி பெரியார் உயர்திரு பாரதிதாசன் அவர்களுக்கு, சிந்தனை பெரியார் செயல்பாட்டு பெரியார் ஈவேரா, கவிதை பெரியார் யாரு? பாரதிதாசன். கவி பெரியார் உயர்திரு பாரதிதாசன் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்த்து கவிதை வேண்டும்னு கேட்கிறார். புகழ்பெற்ற ஒரு கவிதை, பிற்காலத்தில் கிளம்பிற்று கான் தமிழ் சிங்க பட்டாளம் என்கிற தொடரை உள்ளடக்கிய ஒரு கவிதை. பாரதிதாசன் ஒரு வாழ்த்து கவிதை அனுப்புகிறார். இதில் கலைஞருடைய சிறப்பும் தெரிகிறது. என்ன? ஒரு தமிழ் சிங்க பட்டாளமாக இளைஞர்களை அந்த வயதிலேயே அவர் திரட்டி திராவிட இயக்கத்தின் ஒரு மாபெரும் வளர்ச்சிக்கு பங்களிப்பை செய்தார் என்கிற ஒரு வரலாற்று. ஐயா வாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஐயாவை பற்றி சொல்கிறேன். நானுமே எழுந்து மரியாதை செய்கிறேன். கொஞ்சம் இந்த செய்திக்கு பிறகு ஐயா தொடர்பாக ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்படி அந்த கடிதம் எழுதும்போது தன் பெயருக்கு முன்ன தமிழ் அன்பன் மு கருணாநிதி என்று கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்போ குமாரசாமி ராஜா, காமராஜர், அறிஞர் அண்ணா, கலைஞர், நாடோடி மன்னன்னு புகழ்பெற்ற திரைப்படம், வசூலில் கூட புகழ்பெற்ற திரைப்படம். ஆனால் இந்த அளவு விமர்சனம் செய்யணுமா திட்டணுமாங்கிற அளவுக்கு புரட்சி கவிஞர் அந்த திரைப்படத்தை குயில் இதழில் விமர்சனம் செய்து எழுதியிருக்கார். ஆனால் அந்த மாக்கோரா, அந்த எம்ஜிஆர் அவர்தான் பாரதிதாசன் பெயரால் ஒரு மாபெரும் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். நினச்சி குமாரசாமி ராஜா, நான் ஒரு எத்தனை முதலமைச்சர் சொல்லியிருக்கேன்னு நினச்சி பாருங்கள். குமாரசாமி ராஜா, காமராஜர், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், எம்ஜிஆர். இந்த வரிசையில் தமிழ்நாடு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இத்தனை காலமாக இருந்தது. புரட்சி கவிஞருக்கு தமிழ்நாட்டில் மணிமண்டபம் இல்லை வேண்டும் என்பது. யார் யாருக்கோ இருக்கு, நான் குறைச்சி மதிப்பிடலை. பாரதிதாசன் பரம்பரையில் வந்தவங்களுக்கெல்லாம் மணிமண்டபம் வந்துருச்சு. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு மேல்நிலையில் தொடர்பில் சொன்னபோது கூட இப்பொழுது மணிமண்டப திட்டங்களை நிறுத்தி வைத்து விட்டோம். நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு முடியரசனுக்கு மணிமண்டபம் உருவாயிற்று. ஆனால் நீங்கள் புதுச்சேரியில் இருக்குன்னா அது வேற அரசு, வேற பகுதி. தமிழ்நாட்டில் இப்போ முதல் முறையாக தமிழ்நாட்டில் மணிமண்டபம் என்கிற அறிவிப்பும் ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லை. நான் பல காலமாக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே வந்தேன். என்னன்னா, பாரதிதாசன் பிறந்த நாளை மட்டும் சிறப்பாக கொண்டாட முடிகிறதே இல்லை இந்த கல்வி சூழலில். மார்ச் மாதத்தோட பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் எல்லாம் முடிஞ்சிருது, மாணவர்கள் புறப்பட்டுறாங்க. இது ஏப்ரல் 29 வருது இல்லையா, செய்யவே. அப்புறம் நிதியாண்டு மார்ச் மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருது. பெரிய இடர்பாடு, அடுத்த ஒதுக்கீட்டு வந்து பணம் வர்றதுக்கு. அதனால் இந்த விழாவை நான் வலுக்கட்டாயமாக ஏதாவது ஒரு முறையில் நடத்தி கொண்டு பல ஆண்டாக வந்தேன். இப்போ அரசே மக்கள் மன்றத்தில் கொண்டு போனதுனால நான் இந்த ஆண்டு நடத்தலை. இதுவரை நான் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில், சென்னை பல்கலைக்கழகத்தில் வேலை இயலலான்னு சொன்னால் இணைய வழியாக கூட நடத்தியிருக்கேன். ஒரு ஆண்டுக்கு முன்னையோ 2 ஆண்டுக்கு முன்னையோ எழுத்தாளர் பெருமாள் முருகன் இணைய வழியாக பேசினார். இப்போ இத்தனை ஆண்டு கால அறிஞர்களின், அன்பர்களின் வேண்டுகோளை இந்த 6வதாக வரலாற்றில்
பாரதிதாசனை கொண்டாடிய முதலமைச்சராக நம்முடைய வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு. ஒரு வாரம் பாரதிதாசனை சிந்திப்பதற்கு வாய்ப்பு இது. 7 நாள்கள் வாழ்நாளெல்லாம் வந்திக்கப்பட வேண்டியவர் பாரதிதாசன். அப்படி ஒரு மாபெரும் அறிவிப்பை தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு வாரம், ஒரு கிழமை, ஒரு 7 நாள் பாரதிதாசனை சிந்திப்பதற்கும் பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் சமைப்பதற்கும் நம்முடைய தமிழக முதல்வர் அறிவித்திருப்பது என்பது ஒரு மாபெரும், இந்த முதலமைச்சர்கள் வரிசையிலேயே ஒரு அடுத்த பரிமாணமாக மிகப்பெரிய செயல்பாடாக அமைந்திருக்கிறது என்பதை நான் தொடக்கத்தில் சுட்டி காட்டுகிறேன். தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது இன்று தொட்டு இந்த ஒரு வாரம் நிகழ்ச்சிகள், பாரதிதாசனை போற்றுகிற நிகழ்ச்சிகள், புரட்சி கவிஞரை போற்றுகிற நிகழ்ச்சிகள் நிகழப்போகின்றன. எல்லா இடத்துலையும், எல்லா பல்கலைக்கழகம், இன்றைக்கு அரசு நிகழ்ச்சி கூட இருக்கு. எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த இடத்துல நடக்கிறது தான் உண்மையிலேயே தலைமையானது, சிறப்பானது. அதில் நம்ம சொல்லி சொல்லி அர்த்தம் இழந்து போன ஒரு தொடர், வாராது வந்த மாமணின்னு. அப்படி வாராது வந்த மாமணியாக நம்மிடையே கவிஞர் பெருந்தகை பொன்னடியான் அவர்கள் வருகை தந்திருப்பது உண்மையிலேயே பொருள் பொதிந்ததற்கு பொருள் பொதிந்தது. தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் பாரதிதாசன் பற்றிய நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடப்பதும், அதில் நம்முடைய அன்புக்கும் வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய கவிஞர் பெருந்தகை பொன்னடியான் வந்து பங்கேற்பதும், அதுதான் உண்மையிலேயே முதல் இடத்தை பெறுவது. முதல் இடத்துல இதைத்தான் வைக்கணும். என்ன காரணம்னா, அதாவது இடம் மாறி வந்தாலும் வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, அது என்ன, உலகத்தில் எங்கே நடந்தாலும் அண்ணா நூற்றாண்டு உலகத்தில் நடக்கிறதுக்கு இணைய ஆகாதுன்னு என்னன்னா, புரட்சி கவிஞருக்கு 72ஆம் அகவை 1964, 63, 64 சென்னைக்கு வருகிறார். திரைப்படம் எடுக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார். தன்னுடைய மாபெரும் அழகிய இலக்கிய படைப்பான பாண்டியன் பரிசை திரைப்படமாக்க வேண்டும் என்று 61, ஆமா 61லிருந்து இங்கே பல செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார். அப்ப அவர் ஐயா பொன்னடியான்ட்ட சொல்லுகிறார், கவிஞர் பாரதிதாசனை காப்பாற்றி கொடுத்ததில் அந்த கடைசி காலத்தில் மிகப்பெரிய இடம் பொன்னடியான் அவர்களுக்கு உண்டு. கவிஞரை நாம் நிறைய காலம் பெற்றதற்கு கூடவே இருந்து ஐயா செய்த அரும்பெரும் தொண்டு மிகப்பெரிய காரணம். அப்போ சொல்லுகிறார், நான் ஏன் திரைத்துறைக்கு இந்த திரைப்படம் எடுக்கிற வயதுக்கு இந்த தள்ளாத வயதில் வந்து செயல்படுகிறேன். சென்னையில் உள்ள மனிதர்கள் சிவாஜி உட்பட ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையாக இருக்கிறார்கள், நடிகர் திலகம் உட்பட. அப்போ சொல்லுகிறார், நான் இந்த திரைப்பட முயற்சிகளில் ஈடுபட காரணம் 2 காரணம். ஒன்று, இந்த சீரழிஞ்சு கிடக்கிற திரைத்துறையை சீரமைக்க. 1, பாண்டியன் பரிசு, மகாகவி பாரதியார் வாழ்க்கையை திரைப்படமாக எடுப்பது, இதையெல்லாம் எடுப்பதற்காக. 2வது, தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்கணும். அந்த நூலகத்தில் உலகத்தில் வெளிவந்த அத்தனை முக்கியமான நூல்களும் இலக்கியங்களும் இடம்பெறணும். 1000 பேர் அதை பயன்படுத்தணும். அப்படி அதிலேயே அந்த நூலகத்தில் சொற்பொழிவுகள், நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும். அச்சகம் உட்பட இருக்கணும். பன்மொழி புலவர் அப்பாதுரையார், பாவாணர் போன்றவர்கள் பங்களிப்பெல்லாம் கூட அதற்கு பயன்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டிலேயே மாபெரும் ஒரு நூலகம் அமையணும். அது சென்னையில் அமையணும், விசாலமாக அமையணும், பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும். அதற்கு பொருள் வேண்டும் இல்லையா, அதுக்கு பணம் சம்பாதிக்க என்னுடைய திரைப்பட முயற்சி உதவ வேண்டும் என்று கனவு கண்டவர், வாழ்க்கையின் இறுதியிலே கனவு கண்டவர் பாரதிதாசன். அந்த கனவை பதிவு செய்து தமிழ் உலகத்துக்கு ஒரு அழியாத ஆவணமாக தந்தவர் நம்முடைய கவிஞர் பொன்னடியான் அவர்கள். நீங்கள் புறப்படுங்க. ஆமாம், மணிகண்டன். ஆமாம்
ஆமாம், சந்திச்சிருக்கோம். சரி, ஒரு எதிர்பாராமல் ஒரு வரலாற்று மனிதர் வந்ததும் நமக்கு மகிழ்ச்சி. யாராவது கொஞ்சம் வழிகாட்டுங்க ஐயாவுக்கு எப்படின்ட்டு. அப்படி தமிழ்நாட்டிலேயே இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குல்ல, அறிஞர் அண்ணா பெயரால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய இந்த நூலகம் புரட்சி கவிஞரின் இறுதி கால கனவை நிறைவு செய்வதாக அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல நடப்பதற்கு இணையாக எதுவுமே நாம் எந்த நிகழ்ச்சியும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடமும் சூழலுமாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். பாரதிதாசனை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இந்திய விடுதலை போராட்ட காலம், ஒரு மாபெரும் போராளி, ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமை மகாகவி பாரதியார். இந்த பக்கம் கொஞ்சம் காலம் கிடக்கிறது நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், ஒரு மாபெரும் ஆளுமை. இவரோ உலக கவிஞர்கள் ஒருவர், இவரோ உலக சிந்தனையாளர்கள் ஒருவர். யாரு? தந்தை பெரியார். இந்த ரெண்டு ஆளுமைகளுடைய சங்கமம் முழுவதும் 100க்கு 100 கலந்துருச்சுன்னு இல்லை. இங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொள்கிறார், அங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொள்கிறார். பாரதி மீது தந்தை பெரியார் விமர்சனங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த விமர்சனங்களை பாரதிதாசன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நாள் வரை தன் பெயரை பாரதிதாசன் என்றுதான் கையொப்பமிட்டார், எழுதினார், அறிவித்தார். எங்கிருந்து எதை தேவையான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவில் எடுத்துக்கொண்டார். அவரே அதை பற்றி ஒரு முறை சொன்னார். அவருக்கு இந்த சுருட்டு குடிக்கிற பழக்கம் உண்டு. சுருட்டு குடித்து கொண்டிருந்தார். அப்போ அவரை சந்திக்க ராசகோபால் வந்தார். அவர் ஒரு கவிஞர். நான் சொல்லுகிற ராசகோபால் யாருன்னு தெரியுதா? சிக்கல்ங்கிற ஊரை சேர்ந்தவர். சிக்கல் என்கிற ஊரை சேர்ந்தவர் ராசகோபால்னு பேரு. அவரைத்தான் இலக்கிய உலகம் பிற்காலத்தில் சுரதா என்று சொல்லியது. ஓமை கவிஞர் சுரதா. பாரதிதாசன் கேட்டார், ராசகோபாலு, இந்த சுருட்டை நான் 2 பேர் முன்னாடி தான் குடிக்க மாட்டேன். ராசகோபாலு, இந்த சுருட்டை நான் 2 பேர் முன்னாடி தான் குடிக்க மாட்டேன். ராசகோபால் சுரதாவாக பிற்காலத்தில் பரிணமித்த ராசகோபால் கேட்டார், யாருங்கய்யா அது அந்த 2 பேர் என்று. ஒருவர் பாரதி, இன்னொருவர் பெரியார் என்று சொன்னார். அடுத்து கேட்டார் அவர், ஏன் தெரியுமா? 2 பேரும் ரொம்ப பெரியவங்க. ரொம்பவை அழுத்தம் கொடுத்து சொன்னாராம். அப்ப பாரதியை எப்படி போற்றினார், தந்தை பெரியாரை எப்படி போற்றினார் பாரதிதாசன் என்பதற்கும், 2 பேரின் சங்கமமாக திகழ்ந்தார் அவர் என்பதற்கும் பல சான்றுகள் வரலாற்றில் இருக்கு. அதில் அவரே வாய் வழி சொன்ன சான்று இந்த நிகழ்ச்சி. அதை சுரதா பதிவு செய்திருக்கிறார். சுரதா ஓமை கவிஞர் என்று போற்றப்பட்டவர். சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு உண்டு, புறநானூற்றில். அதியமான குறித்து ஔவையார் பாடிய பாட்டு. ஊர்க்குறு மாக்கள், யாராவது சொல்றீங்களா? வெண்கோடு கழாலின் நீர்த்துறை படியும் பெருங்களிரு போல இனியை பெருமை எமக்கே மற்றதன் கடாம் போல துன்னரும் கடாம் போல இன்னாய் பெருமை நின் ஒன்னாதோர்க்கே என்று ஒரு பாடல் புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாட்டு. என்ன அந்த பாட்டுக்கு பொருள்னா, ஒரு குளிப்பாட்ட நீர்த்துறைக்கு நீர்நிலைக்கு ஒரு யானையை கொண்டு போயிருக்கிறாங்க. மதங்கொண்ட யானை போல கம்பீரமான யானை அது. தண்ணியை அடித்து குளிப்பாட்டுறாங்க. ஊரில் உள்ள சின்ன சின்ன பசங்கள்லாம் போய் காதை தேய்ச்சி விடுறாங்க, வாழை பிடிச்சி தேய்ச்சி விடுறாங்க, சின்ன சின்ன கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் தலையாட்டி கொண்டு அந்த யானையை அனுபவிக்கிறது. அந்த சிறுவர்கள் எல்லாம் செய்கிற அந்த குறும்புகளை. ஆனால் அதே யானை ஒரு முரசு அடித்தால், போர் என்கிற உணர்வு ஏற்பட்டால், புறப்பட்டு போனால் 1000 பேரை காலில் அழுத்தி கொல்லும். ஒரு யானை தான், ஆனால் 2 டைமென்ஷன், 2 பரிமாணம். அதுபோல அதிகமான நீ மக்களான எங்களுக்கெல்லாம், கவிஞர்களான எங்களுக்கெல்லாம் இனிமையாக இருக்கிறாய், பகைவர்களுக்கெல்லாம்
அழிவை அச்சத்தை தருபவனாக இருக்கிறாய் என்று ஔவையார் பாடியிருக்கிறார். அதுபோல ஒரு ஆளுமை, பேராளுமை பாரதிதாசன். பாரதிதாசன் தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு அன்பை, இனிமையை வழங்கக்கூடிய ஒரு கவிஞர். அதே நேரத்தில் ஆதிக்கம் செய்ய நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் மதங்கொண்ட யானையை போல துவம்சம் செய்துவிடக்கூடிய ஒரு போர்க்களத்தில் முரசு ஒலித்தவுடன் எப்படி சீறி சினந்து செயல்படுவோம் அப்படிப்பட்ட யானையை போல திகழ்ந்தவர் பாரதிதாசன். அப்படி இரண்டு பரிமாணங்கள் பாரதிதாசன். ஒரு பக்கம் அன்பு, இனிமை, இன்னொரு பக்கம் முரட்டு ஆளுமை, மாபெரும் ஆளுமை. அப்படிப்பட்ட ஒரு சங்க இலக்கியம் சொல்லுகிற அதியமானை குறித்து ஔவையார் சொன்னது போன்ற ஒரு ஆளுமை பாரதிதாசன். பாரதிதாசன் இந்திய விடுதலை போராட்டத்துக்காகவும் பாடுபட்டிருக்கார். பல பேருக்கு தெரியாத செய்தி, 20 இலக்கியங்கள் இந்திய விடுதலைக்காக அவர் எழுதியிருக்கார். அதில் 3 தான் கிடைச்சிருக்கு, 2 முழுமையாக கிடைச்சிருக்கு, 1 அந்த கவிதைகள் என்னென்ன இருந்ததுங்கிறது கிடைச்சிருக்கு. 20 இலக்கியங்களை அவர் வெளியிட்டிருக்கார். அதில் கதராட்டின பாட்டுன்னு ஒன்று, சிறுவர் சிறுமியர் தேசிய கீதம்னு ஒன்று முழுமையாக நமக்கு கிடைத்திருக்கு. ஆக இளம் பருவத்திலேயே எந்த ஆதிக்கத்தையும் எதிர்ப்பது என்கிற உணர்வு பாரதிதாசனுக்கு இருந்திருக்கு. அவர் சுயமரியாதை இயக்கத்துக்கு வருவதற்கு முன்பே, திராவிடர் கழகத்துக்கு வருவதற்கு முன்னே, திராவிட இயக்கத்திற்கு வருவதற்கு முன்னேயே அவர் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு மாபெரும் போர் மறவராக திகழ்ந்திருக்கின்றார் என்பது வரலாறு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பெருங்கவிஞர் ஒருவர் முதன்முறையாக ஒரு இலக்கியம் படைத்தார் என்கிற வரலாற்று சாதனையும் பாரதிதாசன் தான் புரிந்திருக்கிறார். பல பேருக்கு தெரியாத ஒன்று. இன்றைக்கு நாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கிறோம், செயல்படுகிறோம், இயக்கங்கள் செயல்படுகின்றன. அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிதாக உருவாகாத காலத்திலேயே புதுச்சேரியில் நோயல்னு ஒருவர் இருந்தார். அவரை புதுவை பெரியார்னு சொல்லுவாங்க. ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர். அவரோடு இணைந்து புதுவை முரசு என்கிற ஒரு பத்திரிகையை, இதழை நடத்துகிறார் அவர். அதை விட முக்கியமாக தமிழ் இலக்கிய வரலாற்றில் 2000 ஆண்டு கால வரலாற்றில் முதல் தலித் இலக்கியம் என்று சொல்லலாம். தாழ்த்தப்பட்டார் சமத்துவ பாட்டு என்கிற ஒரு இலக்கியத்தை அவர் படைக்கிறார். 1930ஆம் ஆண்டு ஒரு பெருங்கவிஞர் படைத்த தலித் மேம்பாட்டுக்கான இலக்கியம். என்ன அதில் மகிழ்ச்சியான செய்தின்னா, ஆதி திராவிட சமூகத்திலிருந்து தோன்றி புதுவை பெரியார் என்று போற்றப்பட்ட நோயேல் அந்த நூலை வெளியிடுவதற்கான அத்தனை நிதி உதவியையும் தருகிறார். அவர் ஒரு முன்னுரையும் எழுதுகிறார். அந்த காலத்தில் சாதி இருந்தும் இல்லாமலுமாக மறையத் தொடங்கிய காலம். ஒரு தொடக்க காலத்தில் தந்தை பெரியாரே ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற பின்னோட்டோடும் இயங்கிக் கொண்டிருந்தார் என்பது வரலாறு. அது போன்ற ஒரு சூழல்ல நாயுடு, நாயக்கர் என்றெல்லாம் சாதி பின்னட்டை கொண்டிருந்த பாரதிதாசனின் நண்பர்களும் அந்த இலக்கியத்திலே முன்னுரை, வாழ்த்துறை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ராமகிருஷ்ண நாயக்கர், ஜெகநாத நாயுடு என்பவர்கள். இன்னொரு சிறப்பு, வடநாட்டிலிருந்து வந்து புதுச்சேரியிலே வசித்துக் கொண்டிருந்த காசி இ லக்ஷ்மண் பிரசாத் என்கிற பார்ப்பனரும் அந்த நூலில் முன்னுரை எழுதியிருக்கார். அவர் எழுதியிருக்கார், பாரதிதாசனுடைய சொற்களால், செயல்பாட்டால் நான் சாதி உணர்வை துறந்து விட்டேன். பாரதிதாசனால் நான் ஒரு பகுத்தறிவு உணர்ச்சியை பெற்றுவிட்டேன். அப்படிப்பட்ட நான் இந்த நூலுக்கு முன்னுரை எழுத வேண்டும் என்று பாரதிதாசன் விரும்பினார், எழுதியிருக்கிறேன் என்று எழுதியிருக்கார். ஒரு உண்மையான மாற்றம் எப்படி நிகழ வேண்டும், எல்லாருடைய கைகோத்த செயல்பாட்டில் நிகழ வேண்டும் என்பதற்கு இலக்கியத்தை பாரதிதாசன் படைக்கிறார். நோயேல் பொருளுதவி செய்கிறார். ராமகிருஷ்ண நாயக்கர், ஜெகநாத நாயுடு, காசி இ லக்ஷ்மண் பிரசாத் என்கிற பார்ப்பனர், அந்த பார்ப்பன தன்மையிலிருந்து மாறியவர், இத்தனை பேரும் அணிந்துரை, வாழ்த்துறை, சிறப்புரைகள் எழுத
1930ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டு என்கிற இலக்கியம் வெளிவந்திருக்கிறது. வரலாற்றில் மிகப்பெரிய முக்கியமான ஒன்று இந்த முயற்சி. பாரதிதாசன் எப்படி வாழ்ந்திருக்கிறார், செயல்பட்டிருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம் என்கிற நிலை ஒரு பக்கம் என்றால், இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இன்னொரு பக்கம். இப்படி பாரதிதாசன் பல நிலைகளில் இந்திய விடுதலை போராட்டத்துக்காக, சுயமரியாதை இயக்கத்துக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக என்று தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்திருக்கிறார். அவர் ஒரு பக்கம் கவிஞர், இன்னொரு பக்கம் நிறைய அழகழகான சிறுகதைகள்லாம் படைத்தவர், இன்னொரு பக்கம் திருக்குறளுக்கு உரையெல்லாம் எழுதிய உரையாசிரியர். சொற்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சொல்லையும் தணல்னு ஒரு சொல் இருக்கு. தணல்னா என்ன? நெருப்பு. அந்த தணல்ங்கிற சொல்ல கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தன் அல். தண்ணுனா என்ன? குளிர்ச்சி. அல்லுன்னா அல்லாதது. குளிர்ச்சி. தன் அல் குளிர்ச்சி இல்லாதது. அப்போ குளிர்ச்சி இல்லாதது தன் அல், தணல், நெருப்பு. இந்த சொல்ல பிரித்து பார்த்து ஆராயிர துறைக்கு பேர் என்ன? சொல்லாராய்ச்சி துறைன்னு பேர். அந்த சொல்லாராய்ச்சி துறையிலையும் பாரதிதாசன் ஈடுபட்டிருக்கார். ஒரு பக்கம் கவிஞர், ஒரு பக்கம் சிறுகதை ஆசிரியர், ஒரு பக்கம் சொல்லாராய்ச்சியாளர், ஒரு பக்கம் உரையாசிரியர், ஒரு பக்கம் அரசியல்வாதி. அரசியல்வாதிக்கும் போது அவர் புதுவையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். மக்கள் முன்னணிங்கிற ஒரு இயக்கத்தில் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஒரு எம்எல்ஏவா, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார். எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்திருக்கார். தற்காலிக சபாநாயகராக இருந்திருக்கார். இப்படி அரசியலையும் பயணம் செய்தவர் அவர். சிறுகதைகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சிறுகதை சொல்றேன். இது மாதிரி யாராவது சிந்திச்சிருக்காங்களா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. பாரதியார் அறிவியலை முதலாக வரவேற்ற ஒரு பெருங்கவிஞர். வானநூல் பயிற்சிகள்னு எழுதியிருக்கார். அஸ்ட்ரானமியை பற்றி சிந்திச்சிருக்காரு. அதே நேரத்தில் சோதிடம் தனை இகழ்னு எழுதியிருக்கார். வானநூல் பயிற்சிகள்ங்கிறார், சோதிடம் தனை இகழ்ங்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இருக்கு, சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம்னு பாடியிருக்கார். பாரதியார் வானவி அந்த காலத்தில் 1910-11ஆவது ஆண்டில் வானத்தில் ஒரு வால் நட்சத்திரம் வந்துச்சு. அந்த வருடத்து அந்த ஆண்டுக்கு பேர் சாதாரண வருடம்னு பேர். அந்த வருடம் அசாதாரணமான வருடம், ஆனால் சாதாரண இந்த தமிழாண்டுன்னு சொல்லுவோம், ஆனால் அது வடமொழி பெயர்களால் ஆனது இல்லையா, அந்த பெயரில் சாதாரண அப்படின்னு ஒரு ஆண்டின் பெயர். வானத்தில் ஒரு வால் நட்சத்திரம் இருக்கிறது. அதை பற்றி ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்கார் பாரதியார். பாரதியார் அஸ்ட்ரானமியை பற்றி பேசியிருக்கார், வானவியலை பற்றி பேசியிருக்கார், சந்திரனுக்கு போய் ஆராய்ச்சி செய்யணும்னு பேசியிருக்கார். ஆனால் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே, தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே பாரதிதாசன் தான் பாரதியை தாண்டி செவ்வாய் கிரகத்துக்கு செல்வது பற்றி சிந்தித்திருக்கார். செவ்வாய் கிரகத்துக்கு செல்வது என்கிற விஞ்ஞானம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாதி மத உயர்வு தாழ்வை உடைக்கிறது அப்படிங்கிற பகுத்தறிவு இன்னொரு பக்கம். இப்படி இரண்டு மிக முக்கியமான சிந்தனையில் ஒரு சிறுகதையை படைத்திருக்கார் அவர். தமிழ்நாட்டிலிருந்து 6 பேர் ஒரு விமானம் போன்ற ஒரு கருவியை உருவாக்கி கொண்டு செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாங்க. இப்படி ஒரு கதை எழுதியிருக்கார். தமிழ்நாட்டிலேருந்து 6 பேர் போனால் எப்படி இருக்கும்? நம்முடைய சாபக்கேடோ இயல்போ மதம் இருக்குது, சாதி இருக்கு இல்லையா. ஒரு ஐயர் இருக்கார், ஒரு ஆதி திராவிடர் இருக்கார், ஒரு நாயுடு இருக்கார், ஒரு பிள்ளைமார்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கார், ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்தவர் இருக்கார். 6 பேர் போகிறாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாங்க. தவிர்க்க முடியாதுல்ல, இப்படித்தானே இருக்கும். ஒரு திட்டமிட்டு செய்யலைனாலும் சாதியும் மதமும் இங்கே இருக்கும் தானே. 6 பேரும் விஞ்ஞானிகள், 6 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. செவ்வாய் கிரகத்தில் நிலத்தில் இறங்குகிறது அந்த விமானம். இறங்குறாங்க, அந்த நிலத்தில் கால் பதிக்கிறாங்க இந்த 6 பேரும். ஆனால் ஒரு பயம், அச்சம் வந்துடுது. என்ன, இங்கே விலங்குகள் இருக்குமா? டைனோசர் மாதிரியான விலங்குகள் இருக்குமா? மனிதர்கள் தான் இருப்பாங்களா? இல்லை கதைகளில் கேள்விப்பட்ட மாதிரி அசுரர்கள் அரக்கர்கள் இருப்பாங்களா? இப்படியெல்லாம் பயம் வந்துடுது.
மெல்ல காலடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே உத்து பார்க்குறாங்க, யாராவது தெரியுறாங்களா, ஏதாவது விலங்கு தெரியுதா, அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாங்க. தெரிகிறார்கள், மனிதர்கள் தெரிகிறார்கள். அந்த பகுதியில் உள்ள அந்த கிரகத்துக்குரிய விலங்குகள் தெரியுது. மனிதர்களை உத்துவிடுது. அச்சத்தோட எட்ட நின்று நம்ம 6 பேரும் பார்க்குறாங்க. ஒரு பெண் குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறாள். அந்த பெண் தலை மேலே ஒரு கல் இருக்கு. அந்த சின்ன குழந்தை 3-4 வயசு குழந்தை, அந்த குழந்தை தலை மேலே ஒரு கல் இருக்கு. நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ஒரு மரத்தடியில் ஒரு வயதானவர் படுத்து தூங்கிட்டு இருக்கார். படுத்து தூங்குறவர் தலை மேலே ஒரு கல் இருக்கு. கல்லை வச்சு கட்டியிருக்கு. அப்படியே பார்க்குறாங்க. அந்த நிலத்தில் விவசாயம் போல் வேலை நடக்குது. பயிர்களை பாதுகாக்கிற வேலை நடக்குது. வயலில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் தங்கள் தலை மேலே கல் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. 5-6 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. பசங்க ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் ஒரு கல் கட்டப்பட்டிருக்கு. சில பேர் நல்லா பழகி போனதுனால கட்டாமலே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இவங்க இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் குழந்தையோட 2 பேர், குழந்தையும் அம்மாவும் தலைமையில் கல்லோடு இவங்களை கடந்து போனவங்க அப்படியே நிற்கிறாங்க. திருப்பி வர்றாங்க. வந்து அந்த பெண் என்ன செய்கிறாள்னா, ஒரு 6 கல்லை பொறுக்கி இவங்க 6 பேர் தலைமையிலையும் அந்த கல்லை வச்சுட்டு கடந்து போகிறா. திருப்பியும் நிற்கிறா. நின்று விட்டு கத்துறா. முதல்ல 6 பேர் தலையில் கல் இல்லைன்னு நினச்சி வச்சுட்டு போனவள் இவங்க நம்ம ஆளுங்க இல்லைன்னு அடுத்த நிமிடம் புரிந்து கொண்டு சத்தம் போடுறா அவங்க மொழியில். உடனே 200-300 பேர் அந்த பகுதியில் இருந்தவங்களாம் திரண்டு ஓடி வந்துடுறாங்க. வந்தால் இவங்க அந்நியர்கள், நம்மவர்கள் இல்லை அப்படின்னு செவ்வாய் கிரகத்தை உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் வந்தவங்க யாரும் இவங்களை எந்த வகையிலையும் துன்புறுத்தலை. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வருது. இவங்களால இவங்களுக்கு கெடுதல் இல்லை, இவங்களால இவங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லைன்னு தெளிவாயிடுது. அப்போ மொழி கருத்தை உணர்த்த தெரியாது. சைகையிலேயே பேசிக்கிறாங்க. யார் நீங்கள்? இந்த விமானத்து மாதிரி உள்ள அமைப்பை காட்டி நாங்கள் பூமியிலேருந்து வந்தோன்னு ஆகாயத்தை காட்டுறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சைகையிலே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அந்த செவ்வாய் கிரகத்தில் உள்ளவங்கெல்லாம் தங்கள் அன்பை புலப்படுத்துறதுக்காக அந்த மண்ணில் விளையிற பழம் கிழங்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. அப்புறம் பேசிக்கிட்டு பிரிஞ்சு போகிறாங்க. ஆக இவங்களால் அவங்களுக்கோ அவங்களால இவங்களுக்கோ கெடுதல் இல்லைன்னு தெளிவாகிடுது. அன்பை பரிமாறிக்க பழம் கிழங்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்றாங்க. ஆனால் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு அந்நிய மண்ணில் விளைந்த புதிய பழத்தை கிழங்கை சாப்பிட முடியும்? நம்ம ஆளுங்க புத்திசாலிங்க. போகும்போதே டின்னா இறைச்சி உணவு சமைக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்து வெளியில் வச்சு சமையல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன, ஐயர் தனியாக சமைச்சிருக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சமைச்சிருக்கிறாங்க. அசைவம் சாப்பிடக்கூடிய 2 பிரிவினர் சேர்ந்து சமைச்சிருக்காங்க. சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது. கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு எல்லாரும் உங்கள் தலை மேலே ஒரு கல்லை எப்போ பார்த்தாலும் வச்சுருக்கீங்க? கிழவன் கிழவி, சின்ன பையன், படுத்துருக்கிறவன், நிற்கிறவன், உட்காந்துருக்கிறவன், தூங்குறவன், விளையாடுறவன், வயலில் வேலை செய்கிறவன், அத்தனை பேரும் எதுக்கு தலை மேலே ஒரு கல்லை வச்சுருக்கீங்க? அதுக்கு சைகையிலே சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கு, எங்கள் கடவுள் சொல்லியிருக்கார், செவ்வாய் கிரகத்தில் பிறக்கிற அத்தனை பேரும் நிற்கிறவனோ உட்காந்துருக்கிறவனோ ஓடுறவனோ ஆடுறவனோ பாடுறவனோ ஆணோ பெண்ணோ வயதானவனோ குழந்தையோ அத்தனை பேர் தலையினையும் ஒரு கல்லை எப்போவுமே வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது எங்கள் கடவுளுடைய கட்டளை, எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க 6 பேரும் சயின்டிஸ்ட் இல்லையா, சிரிக்கிறாங்க. எல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு தலை மேலே ஒரு கல்லை எப்போ பார்த்தாலும் நீங்கள் சுமந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு இவங்களும் சைகையிலேயே சிரிச்சிட்டு சொல்கிறாங்க. இப்போ உணவெல்லாம் சமைச்சு வச்சுட்டு இலையெல்லாம் பறிக்கலாம், அப்படியே கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போகிறாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி நடந்துருது. அந்த செவ்வாய் கிரகத்தில் ஒரு வினோதமான விலங்கு, பூனை மாதிரி உருவம், கரடி மாதிரி எல்லா சேட்டையும் பண்ணும். என்ன பண்ணுது, இந்த உணவின் வாசனையால் வந்து இஸ்லாமியருடைய புலால் உணவை சாப்பிட்டுட்டு கொண்டு போய் கொஞ்சம் அந்த பிள்ளைமார் உணவில் கொஞ்சம் வச்சுட்டு, தெரிஞ்சில்ல சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொண்டு வச்சிருது, ஐயர் சாப்பாட்டில் வச்சிருது. இப்படி இடம் மாற்றி வச்சுட்டு அது போயிடுது. நம்ம ஆளுங்க 6 பேரும் வர்றாங்க. வந்த உடனே உணவில் மாற்றம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருது. நம்ம ஆளுங்க சயின்டிஸ்ட் தான். சயின்டிஸ்ட் எல்லாம் பகுத்தறிவாளனாக இருக்கிறது இல்லை, மனுஷனாக கூட இருக்கிறது இல்லை. ஏன்னா மனுஷனாக இருந்தான்னா அழிவுக்கு சயின்ஸை பயன்படுத்துவானா?
அப்போ ஒருத்தன் வாயை விட்டுறான், என்ன இங்கே வந்துவோம் ஆமாம் அப்படின்ட்டான். அப்படி வாய் சண்டை ஆரம்பிக்குது. எல்லாம் சயின்டிஸ்ட்டு நண்பர்கள், ஒரே நிறுவனத்தில் பணி செய்கிறவங்க தான். இப்போ எப்படி தமிழ்நாடு இருக்கு? அப்படி வாய் சண்டை கை சண்டையாவது. என் சாப்பாட்டை நீ பார்க்கவே கூடாது, தொடவே கூடாது, நான் செய்வோம் நீ அசைவோம், கொண்டு வந்து மாற்றி வச்சுட்ட, எல்லாம் வருது. விளக்கத்தை கேட்க கூட தயாரில்லை. வேற என்ன மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்க கூட தயாரில்லை. ஆழ் மனசில் என்ன இருக்கு? சக மனிதன் மேலே அன்பை காட்டிலும் வெறுப்பு, சந்தேகம். இந்த வெளிப்பாடு வாய் சண்டை கை சண்டையாவது. கட்டி புரள ஆரம்பிச்சிடறாங்க. கட்டி தழுவிக்கிட்டவங்க மாதிரி போனவங்க கட்டி புரள ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு செவ்வாய் கிரகத்து மக்கள்லாம் கூடிடுறாங்க. 300 பேர் கூடிடுறாங்க. பிரித்து விடுறாங்க. அவங்க பிரித்து விடுற மாதிரி நம்ம நிலைமை ஆயிடுது. பிரித்து விட்டுட்டு அவங்க கேட்குறாங்க என்ன ஆச்சு. நம்ம ஆளுங்க கொஞ்சம் அதுக்குள்ளே மொழி 2 பேர் மொழியும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெல்ல சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவர் வேறு பிரிவு, இவர் வேறு மதம், இவர் வேறு சாதி, இவர் உணவு முறை வேறு, ஏன் உணவு முறை வேறு, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டான் போயிட்டு வரத்துக்குள்ளன்னு. இதை கேட்ட உடனே செவ்வாய் கிரகத்துக்காரங்கள்லாம் விழுந்து 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 சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, 4 நாள் முன்னாடி எங்களை பார்த்து சிரிச்சிங்க, தலைக்கு மேலே ஒரு கல் வச்சுருக்குறோம், உங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கு, உங்கள் கடவுள் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, தேவையில்லாமல் தலைக்கு மேலே ஒரு கல் நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லி சிரிச்சிங்க. நாங்களாவது தலைக்கு மேலே தான் ஒரு கல் வச்சுருக்கோம். அந்த கல்லால் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை, எந்த உயர்வு தாழ்வு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தலைக்குள்ள மூளைக்குள்ள ஒரு கல் வச்சுருக்கீங்க. சாதி மத உயர்வு தாழ்வுன்னு ஒரு கல் வச்சுருக்கீங்க. கண்ணுக்கு தெரியாத கல், கண்ணுக்கு தெரியாத சுமை. இது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. இவ்வளவு விஞ்ஞானத்தையும் ஒண்ணுமில்லைன்னு பண்ணிடுச்சுல்ல. நீங்க நாடு விட்டு நாடு வரல, கண்டம் விட்டு கண்டம் வரல, கிரகம் விட்டு கிரகம் வந்து கடைசியில் உங்க ஜாதி மத உயர்வு தாழ்வால அசிங்கப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்களே. எங்க கடவுள் உங்க கடவுளை விட தேவல, எங்க வேதம் உங்க வேதத்தை விட தேவல என்று அவர்கள் சிரித்து விட்டு சொல்லுகிறார்கள். நம்ம 6 விஞ்ஞானிகளும் தலை குனிந்து நிற்கிறார்கள் என்று ஒரு கதை படைத்திருக்கார் பாரதிதாசன். தமிழ்நாட்டு வரலாற்றில் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுங்கிறது, இப்போதான் செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கிறது பற்றியெல்லாம் ஆராய்ச்சி நடக்குது. எவ்வளவு காலத்துக்கு முன்பு, எத்தனை தலைமுறைக்கு முன்பு செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுன்னு ஒரு சிந்தனை. இன்னொரு சிந்தனை சாதி மத உயர்வு தாழ்வை தாண்டி மனிதர்கள் வாழணுங்கிற பகுத்தறிவை, சமத்துவத்துக்கு. இதை அழகான நேர்த்தியான கதையாக படைச்சிருக்காங்க. நான் ஒரு முறை ஒரு நவீன இலக்கியத்தின் உச்சமான எழுத்தாளர்கிட்ட சொன்னேன் இந்த கதையை. உண்மையிலேயே இப்படி கதை பாரதிதாசன் எழுதியிருக்காரா? பாரதிதாசனையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறதே இல்லை, எல்லாம் பிரச்சார இலக்கியம், கலைநுட்பம் இல்லாதது. இது பெரிய நவீனத்துக்கும் நவீனமாக இருக்க. எங்கள் நவீன இலக்கியத்தை காட்டிலும் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. இன்னொரு பக்கம் சாதி மத இந்த இதை உடைப்பது. இப்படி சிந்தித்தவர் பாரதிதாசன். இது அவருடைய பல பரிமாணத்தில் ஒரு பரிமாணம். ஒரு கவிதை எவ்வளவு சிறப்பாக படைத்திருக்கிறார்னு நான் சொல்லுகிறேன். பாரதிதாசன்னாலே எல்லாருக்கும் என்ன எண்ணம்னா, பெரியார்னாலே உடனே நாத்திகர்பாங்க. அவருடைய 1000 பரிமாணத்தில் ஒரு பரிமாணம் நாத்திகம் என்பது. அதனாலேயே பல பேர் வெறுப்பாங்க. அதுபோல் பாரதிதாசனையும் அவர் கடவுள் மறுப்பாளர் என்பதற்காகவே தூர விலக்கி விடுவவர்களாக உண்டு. அது அவருடைய பரிமாணங்களில் ஒன்று. ஆனால் அழுத்தமான பரிமாணம். எந்த அளவுன்னா, ஒரு கவிதை தப்பாக பாரதிதாசன் எழுதுனதுன்னு சொல்லப்படுகிறது. பாரதிதாசன் அதை எழுதலை. என்னன்னா, ஸ்ரீரங்க நாதனையும் தில்லை நடராசனையும் பீரங்கி வைத்து பிளப்பது என்னால்னு ஒரு கவிதை. இது பாரதிதாசன் எழுதுனதுன்னு பல பேர் மேடையில் சொல்லுவாங்க. இது உண்மையில் பாரதிதாசன் எழுதலை. ஆனால் அப்படி சொல்லுவது எதை காட்டுகிறது? அவ்வளவு கடுமையாக கடவுள் கோட்பாட்டுக்கு எதிராக எழுதக்கூடியவர் என்பதை உணர்த்துகிறது. ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பாரதிதாசனை பிடிக்காத ஒரு பெரிய இலக்கிய ஆளுமை, பாட்டு பாடக்கூடிய ஆளுமை ஒரு கவிதை எழுதி பாடினார். என்னன்னா, இல்லை என்பவன் யாரடா. பாரதிதாசனை மனசில் வச்சுக்கிட்டு டா போட்டு, இல்லை என்பவன் யாரடா, அந்த தில்லை சென்று பாரடான்னு ஒரு கவிதை எழுதினார்.
கவிதை எழுதுனது மட்டும் இல்லை, மேடைகளெல்லாம் பாடினார். இல்லைன்னு சொல்கிறது யாரா? அந்த சிதம்பரத்துக்கு போய் பாருடா, டா போட்டு பாரதிதாசன்கிட்ட போய் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உங்களை மனசில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி பாட்டை எழுதி பாட்டை ஊர் ஊராக பாடுறாங்க. உடனே ஒரு எசப்பாட்டு மாதிரி ஒரு எதிர்ப்பாட்டு பாரதிதாசன் பாடினார், எழுதினார், பாடினார். இல்லை என்பவன் நானடா, அந்த தில்லை கண்டு தானடா. அந்த சிதம்பரத்துக்கு போய் பார்த்துட்டு தாண்டா சொல்கிறேன். ஏன்னா ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், அருணகிரிநாதர் மாதிரி பக்தி இலக்கிய பெருங்கவிஞராக ஒரு காலத்தில் திகழ்ந்தவர் தான் பாரதிதாசன். மயிலம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, ஒரு தமிழ் கல்லூரி கூட இருக்குல்ல, அந்த ஊர் முருகன் மேலே சின்ன வயசில் பெரிய ஈடுபாடு பாரதிதாசனுக்கு. மயிலம் சுப்பிரமணியர் துதியமுதுனே ஒரு இலக்கியம் படைத்திருக்கிறார். நீங்கள் பார்த்தா அருணகிரிநாதர் தான் வந்து எழுதிட்டாரான்னு வியப்பீங்க, அந்த அளவு எழுதியிருக்கார். ஒரு வரி சொல்லி காட்டுறேன், ஒரு அடி சொல்லி காட்டுறேன். மயிலாசலத்து முருகா எனக்கு வரமே அளிக்க நினையாயோ, தனநாதனத்த 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 தனதானா. மயிலாசலத்து முருகா எனக்கு வரமே அளிக்க நினையாயோ, தனநாதனத்த 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 தனதானா. இப்படி பக்தியில அழுந்தி கவிதை பாடியவர் தான் பிற்காலத்தில் என்ன ஆகிறாரு? இல்லை என்பவன் நானடா, அந்த தில்லை கண்டு தானடா. அவ்வளவு கடவுள் மறுப்பாளரான நாத்திகரான பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதியிருக்கார். கடவுளை கண்டீர்னு எழுதியிருக்கார். கடவுளை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்றார் அந்த கவிதையில். அந்த கவிதையை சொல்றேன், அந்த கதையை சொல்றேன், கதை கவிதை. ஒரு மலையடிவார கிராமம். எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு மலையடிவார கிராமம். ஒரு பெரும் செல்வர் அந்த மலையடிவார கிராமத்தில் இருக்கார். அவருக்கு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் சொந்தமாக இருக்கு. பெரிய பணக்காரர், அதே நேரத்தில் அவர் ஒரு பெரிய ஞானி, பெரிய அறிவாளி. சுத்துப்பட்டு எல்லாரும் அவரை பெரிய மகான்னு கொண்டாடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து கடவுளையே கண்டவர், கடவுளை உணர்ந்தவர் என்று அவரை கொண்டாடுவாங்க. ஆனால் அவர் குடும்பஸ்தர் தான், இல்லற வாழ்வை மேற்கொண்டவர் தான். துறவெல்லாம் காவி உடையெல்லாம் அணிந்தவர் இல்லை. அதே ஊரில் ஒரு மருத்துவ தம்பதிகள் வாழ்ந்தாங்க. அதே ஊரில் ஒரு கணவன் மனைவி மருத்துவர்கள், நல்ல மருத்துவம் தெரிஞ்சவங்க. அது உயிர் போகிற அளவுக்கு நிலைமை இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு மருத்துவ அறிவும் மூலிகை பயிற்சியும் உள்ளவங்க. அந்த ஊரில் ஒரு சம்பவம் ஒரு நாள் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஞானி பெரும் செல்வந்தர் இருக்காரே, அவருடைய பேர பிள்ளை 5 வயசு விளையாட போயிருக்கு. அந்த ஒரு வைக்கோல் பவர்கிட்ட போய் விளையாடிட்டு இருக்கும்போது எதிர்பாராமல் ஒரு பாம்பு அந்த பேர பிள்ளையை கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சிருச்சு. சத்தம் போட்டு கத்திட்டு தாத்தா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அவன் கீழே விழுந்துடுறான் அந்த பிள்ளை. எல்லாரும் வந்துடுறாங்க. பாம்பு கடிச்சிருச்சுன்னு தெரியுது. பாம்பு அப்படி போகிறதையும் பார்த்துட்டாங்க. விஷம் மெல்ல காலில் இருந்து ஏற ஆரம்பிக்குது. மக்கள் அவரை வந்து கடவுள் மாதிரி, ஞானி இல்லையா, மிகப்பெரிய அளவில் மதிக்கிறாங்க. உடனே இந்த குழந்தையை காப்பாற்றணுமேன்னு எல்லாரும் திரண்டு அதே ஊரில் இருக்கிற மருத்துவ தம்பதிகளை அழைச்சிட்டு வருவோன்னு ஓடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் மருத்துவ தம்பதிகள் வீடு வழக்கத்துக்கு மாறான அமைப்போடு இருக்குது. என்னன்னா, வழக்கமாக யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், வீட்டு கதவு திறந்துருக்கும். அன்றைக்கு கதவு மூடி இருக்கு. கதவை தட்டுறாங்க, திறந்தே இருக்கும். உடனே வந்துடுவாங்க. 5 நிமிடம் ஆகுது. தள்ளாடி கணவன் மனைவி 2 பேர் வராங்க. என்ன அப்படின்னா, மருத்துவர்களுக்கே மருத்துவம் பார்க்க வேண்டிய நிலைமை. 4-5 நாள்களாக உடல்நலக் குறைவு, காய்ச்சல். என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நிலையிலையும் அந்த மருத்துவ தம்பதிகள், இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெரியவருடைய பேர பிள்ளைய பாம்பு கடிச்சிடுச்சு. அப்படியா, சரி, எங்களுக்கு முடியலை தான், இருந்தாலும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. வீட்டில் பாம்பு விஷத்தை முறிக்கிற மூலிகை இல்லை. பக்கத்தில் அந்த மலை அடிவாரம்னு சொன்னேன் இல்லையா, அந்த குன்று மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட பச்சிலை இருக்குது. அதை பறித்து கொண்டு வந்தால் தான் இந்த குழந்தைய பிழைப்பிக்க முடியும். அந்த மூலிகை உங்களுக்கு தெரியாது. எனவே ஒருத்தர் தீவட்டியை கொளுத்துங்க, தீப்பந்தத்தை கொளுத்துங்க.
கொஞ்சம் சிக்கி முக்கி கல்லை உரசி நெருப்பு உண்டாக்குறது கொஞ்சம் எடுத்துக்குங்க. ஒரு அந்த மரத்துலேருந்து வளைக்கிறதுக்கு இந்த துரட்டிம்பாங்கள்ல, அலக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துக்குங்க. ஒரு கத்தி எடுத்துக்குங்க எல்லாம் சொல்லி தங்களை அழைச்சிக்கிட்டு போக சொல்கிறாங்க மலையடி வாரத்துக்கு. அதுக்கு பிறகு இவங்களுக்கு தான் வழி தெரியும். கணவன் மனைவி 2 பேருமா காய்ச்சல், உடம்பு சரியில்லை, உடம்புல பலம் இல்லை, தெம்பு இல்லை, மெல்ல 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 ஏறி போகிறாங்க. வழக்கமாக கிடைக்க வேண்டிய நடு வழியிலெல்லாம் அந்த மூலிகை இல்லை. உச்சிக்கு போக வேண்டியிருக்கு. உச்சிக்கு போயிடுறாங்க. உச்சிக்கு போகிறதுக்குள்ளேயே ஒரு பாதி வழி போகும்போதே தீப்பந்தம் அணைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அந்த கல்லை வச்சு உரசி தீப்பந்தத்தை கொளுத்திக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. ஒரு சிறுத்தை பாயுது. கொண்டு போயிருந்த கத்தியை வச்சு வீசி அதை விரட்டி விட்டுட்டு மேலே போகிறாங்க. மேலே போனால் அந்த மரத்து மேலே அந்த பச்சிலை கொடி எட்டாத இடத்துல இருக்குது. இவங்க 2 பேராலையும் நின்று பறிக்க முடியாது, அலக்காலையும் பறிக்க முடியல. அப்போ அந்த பெண் மனைவி சொல்லுகிறாள், மருத்துவச்சி சொல்லுகிறாள், நான் உங்களை விட தெம்பா இருக்கேன், நான் குனிஞ்சிக்கிறேன், என் மேலே நீங்கள் ஏறி அப்படி அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதை வளைச்சி அலக்கால அந்த பச்சிலையை பறிங்கன்னு. அப்படி நின்று பறிக்கிறாங்க. தவறி அந்த பெண் சொன்னா தெம்பா தான் இருக்கிறேன்னு விழுந்துடுறான். மீண்டும் நின்று பறித்து எடுத்துக்கிட்டு அவசரமாக இறங்கி வர்றாங்க. மலையடி வார கிராமத்துக்கு வர்றாங்க. அது விஷம் ஏறிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடுங்கிற நிலைமை. கொண்டு அந்த பச்சிலையை கசக்கி பக்குவம் பண்ணி உடனடியாக பிழிஞ்சு அந்த உயிரை காப்பாற்றிடுறாங்க. யார்? இந்த மருத்துவ தம்பதிகள். இந்த ஞானிக்கு இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் எல்லையில்லாத மகிழ்ச்சி. அந்த ஞானி சொல்கிறாரு, உங்களுக்கு எங்கள் குலக்கொழுந்தை காப்பாற்றிட்டீங்க, என் பேரப்பிள்ளையை காப்பாற்றிட்டீங்க, உயிரை காப்பாற்றிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், 10 ஊர் எழுதி வைக்கவா, இல்லை ஒரு 200 பவுன் அளவுக்கு தங்கம் தரட்டுமா, என்ன கேட்டாலும் செய்கிறேன், என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த மருத்துவ தம்பதிகள் அந்த உடம்பு நெளிஞ்சிருந்த நிலையில் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் எங்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் இருக்குது, வசதி இருக்குது, புகழ் இருக்குது, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, உங்களை பற்றி நாங்கள் ரொம்ப பழகலைனாலும் கேள்விப்பட்டிருக்கோம், எட்டத்துலேயே இருந்து மரியாதையாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கடவுளையே பார்த்தவராம் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. கடவுளையே பார்த்த நீங்கள், கடவுளையே உணர்ந்த நீங்கள், நாங்கள் கடவுளை, நாங்கள் 2 பேரும், எங்களுக்கு வேற எந்த ஆசையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை, இந்த பிறவியில் ஒரு முறை கடவுளை பார்க்கறதுக்கு வழிகாட்டுங்க, அந்த உதவி செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானி சிரிக்கிறார். நாங்கள் ஏதாவது தப்பாக கேட்டோமா, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு மருத்துவ தம்பதிகள் கேட்குறாங்க. வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஒரு வேடிக்கையான வினாவை, வேண்டுகோளை நான் இப்போ தான் முறையாக கேட்குறேன், பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அது அப்படின்னு. கடவுளை பார்க்க ஆசைப்படுறதை இப்போ தான் வாழ்க்கையில் முதல் முறையாக கேட்குறேன், பார்க்குறேன். இந்த கதை கவிதை வடிவத்தில் எழுதியிருக்கார் பாரதிதாசன். ஒரு 3-4 பக்கம் எழுதியிருக்கார். கடவுள் இல்லைன்னு சொன்ன பாரதிதாசன் கடவுளை காட்டுறேன்னு காட்டி பேசிய கவிதை இந்த கவிதை. இதில் கொஞ்சம் கடுமையானதெல்லாம் இருக்கும். சமய நம்பிக்கை இருந்தால் வருத்தப்படாதீங்க. யாரும் பல பேர் இதை மேடைகளில் பேசுவதில்லை. அந்த கவிதை முடிவில் சொல்லுகிறார் கடவுள் எதுங்கிறத பற்றி. இந்து மதம் சொல்லும் எதுவும் கடவுள் இல்லை, இந்து மதம் சொல்லும் எதுவும் கடவுள் இல்லை, ஓது நபி சொல்லும் ஒலியும் கடவுள் இல்லை, பிந்தி வந்த இயேசு மத பேரும் கடவுள் இல்லை. உலகத்தின் முதன்மையான சமயங்கள் சொல்லுகிற கடவுள் எல்லாம் கடவுள் இல்லையா. எது கடவுள்னா, ஊருக்கு உழைக்கும் உணர்வை உம்முள் கண்டால் நீர் கடவுள்ங்கிறார். இதுவரை நீங்க ஊருக்கு அடுத்தவனுக்காக யாரெல்லாம் வாழ்றீங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் கடவுள். பாரதியாரும் சொல்லியிருக்கார். இங்க இருக்கீங்கல்ல ஒவ்வொருத்தரும் நல்ல உள்ளத்தோட அடுத்தவனுக்கு உதவுனா நீங்க அத்தனை பேரும், நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடவுள், தெய்வம் நீ என்று உணர்ன்னு பாரதியார் பாடியிருக்கார். நாம நல்ல மனிதனா வாழ்ந்தா, அடுத்தவனுக்கு உதவி செஞ்சா, இது ஒன்றும் புதுசில்லை, வள்ளுவ தாத்தா தந்தது. ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த வள்ளுவ சாரமா பாரதியார் தெய்வம் நீ என்று உணர் என்று எழுதினார். அதையே அழகான கவிதையா
ஊருக்கு உழைக்கும் உணர்வை உம்முள் கண்டால் நீர் கடவுள்னு கடவுள் தன்மையை பற்றி பாரதிதாசன் எழுதியிருக்கார். இப்படி பாரதிதாசன் தொட்ட உயரம் தாகூர் தொட்ட உயரத்தை தாண்டி பெரிய உயரம். பாரதியார் பூனையை பற்றி கவிதை எழுதியிருக்கார் இல்லையா? சாம்பல் நிறத்தொரு பூனை, வெள்ளை நிறத்தொரு பூனை, நல்லா. அது வேற்றுமை இல்லை, சாதி மத வேறுபாடு இல்லைன்னு. ஒரு எலி பாட்டு, எலியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கார் பாரதிதாசன். எலியை பற்றி, எலி தொந்தரவு இல்லாமலே இருக்காது இல்லையா? ஆமாம். எண்ணினால், அந்த கவிதையை சொல்கிறேன், ஒரு பாட்டு எனக்கு பாட தெரியாது. எண்ணினால் 100 இருக்கும் எங்கள் வீட்டில் எலிகள். இருக்குமா நம்ம வீட்டில்? எண்ணினால் 100 இருக்கும், பல்கலைக்கழகத்திலே இருக்கு. எண்ணினால், அதாவது எங்கள் சமூகத்தில் அகிரணை எலியும் இருக்குது, உயர்தலை எலியும் இருக்குது சுரன்றதுக்கு. எண்ணினால் 100 இருக்கும் எங்கள் வீட்டில் எலிகள், அவை இரவு பகல் பண்டங்களை திருடுவதில். புலிகள் சொன்னவங்களாம் கவிஞர்கள். எண்ணினால் 100 இருக்கும் எங்கள் வீட்டில் எலிகள், அவை இரவு பகல் பண்டங்களை திருடுவதில் புலிகள். கண்ணெதிரில் ஓடி ஒன்று கதவிடுக்கில் மறையும், கண்ணெதிரில் ஓடி ஒன்று கதவிடுக்கில் மறையும், அங்கே காய்ச்சி வைத்த நெய்யினிலே பாதிக்கு மேல் குறையும். கண்ணெதிரில் ஓடி ஒன்று கதவிடுக்கில் மறையும், அங்கே காய்ச்சி வைத்த நெய்யினிலே பாதிக்கு மேல் குறையும். பின்னாக்கை தின்ற எலி, பின்னாக்குன்னு தெரியுமா? பின்னாக்கை தின்ற எலி பானையையும், பின்னாக்கை தின்ற எலி பானையையும் உடைக்கும். பின்னாக்கு இருந்த பானையை உடைக்கும். நல்ல பெட்டியினை தொலைத்த எலி பட்டினையும் கடிக்கும். பெட்டி இருக்கு, பெட்டியை தொலைச்சது உள்ளுக்குள்ள இருந்த பட்டு துணியை கடிச்சிடும். பின்னாக்கை தின்ற எலி பானையையும் உடைக்கும், நல்ல பெட்டியினை துளைத்த எலி பட்டினையும் உடைக்கும். எண்ணெயினை குடிக்கும் ஒன்று, எண்ணெயினை குடிக்கும் ஒன்று. இப்படி எலியோட சேட்டையை பற்றியெல்லாம் கவிதை எழுதுறார். அங்கே 2 எலிகள் பழச்சீப்பை இழுக்கும் முன்னும் பின்னும், எண்ணெயினை குடிக்கும் ஒன்று புளியை ஒன்று தின்னும், அங்கே 2 எலிகள் பழச்சீப்பை இழுக்கும் முன்னும் பின்னும். இந்த எலிகளுக்குள்ள சண்டை, இந்த பக்கம் 2 எலி, இந்த பக்கம் 4 எலி ஒரு பழச்சீப்பை இந்த பக்கமும் இந்த பக்கமா இழுக்குது. அடுத்தது, அழக நம்பி முழவின் ஒலி அறையினிலே கேட்கும். அழக நம்பி, முழவுன்னா மத்தளம், மிருதங்கம், யாரோ மிருதங்கம் வாசிக்கிறது மாதிரி சத்தம் கேட்குது அறையில். அழக நம்பி முழவின் ஒலி அறையினிலே கேட்கும். ஏறத்தாழ 40 ஆண்டா பாரதிதாசனை படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப காலமாக இந்த அழக நம்பி முழவின் ஒலி அறையினிலே கேட்கும், அங்கே 5 எலி நெல் சாலின் மேல் மூடியையும் தூக்கும்னு கவிதை. அழக நம்பி முழவின் ஒலின்னு இருக்கே, மிருதங்கம் வாசிக்கிற அழக நம்பி யாருன்னு எனக்கு தெரியல. சும்மாவாவது ஒரு பேரை போட்டாரா பாரதிதாசன் அப்படின்னு சந்தேகமாக இருந்தது. டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியில் உள்ள ஆவண காப்பகத்தில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தபோது 1930 தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற தந்தை பெரியாரோட தொடர்புடைய ஒரு சுயமரியாதைக்கு சார்புடைய மிருதங்க வித்வான் இருந்திருக்கார். அவர் பேர் அழக நம்பின்னு, அழக நம்பியா பிள்ளைன்னு பேர். அழக நம்பியா பிள்ளைன்னு பாரதிதாசன் அந்த காலத்தில் இப்போ நமக்கு மிருதங்க சக்கரவர்த்திகள் சில பேரெல்லாம் தெரியும். ஆனால் நமக்கு இப்போ உள்ள சமூக இந்த தலைமுறைக்கு அழக நம்பி பேர் தெரியாது. ஆனால் அவர் காலத்தில் அழக நம்பின்னு ஒருவர் மிகப்பெரிய மிருதங்க வித்வான் வாழ்ந்திருக்காரு, புகழ்பெற்றிருக்காரு, பெரியாரோடலாம் தொடர்பில் இருந்திருக்கார். அழக நம்பி முழவின் ஒலி அறையினிலே கேட்கும், அங்கே 5 எலி நெல் சாலின் மேல் மூடியையும் தூக்கும். பழஞ்சுவடி ஏட்டையெல்லாம் பழுது பார்க்கும் ஒன்று, பழஞ்சுவடி ஏட்டையெல்லாம் பழுது பார்க்கும் ஒன்று. பழைய நோட்டு புத்தகத்தெல்லாம் கடிச்சு கொதறி பழுது பார்க்கும் ஒன்று. புது பாடலையும் திருத்தி வைக்கும் ஏடுகளை தின்று. இவர் நேற்று ராத்திரி எழுதி போட்ட ஒரு கவிதையை கடிச்சிட்டு போன பிறகு மாத்திடுதில்ல, புது பாடலையும் திருத்தி வைக்கும் ஏடுகளை தின்று. குழந்தை தூங்கும் போது மயிர் கத்தரிக்கும் ஒன்று. நமக்கு சின்ன வயசுல அனுபவம் இருந்தாலும் இருக்கலாம். குழந்தை
தூங்கும்போது மயிர் கத்தரிக்கும் ஒன்று, சிறு குடுகுடு என்றோடும் மற்றொன்று, குதித்திடும் ஒன்று. இவ்வளவும் என்ன எலி பண்ணுற சேட்டை இல்லையா? இது மாதிரி எலிப்படுத்துகிற பாட்டை யாராவது பாடியிருக்காங்களா? மிக அழகான எலிப்பாட்டு இல்லையா? அப்படின்னு நினச்சா ஏமாந்து போயிடுவோம். அதுதான் பாரதிதாசன். இப்போ கடைசி இந்த கவிதை 2 பாடல், 2வது பாட்டுடைய கடைசி வரியை சொல்கிறேன். இந்த காலத்துக்கு ரொம்ப பொருத்தமானது. தழைந்த நாட்டில் நுழைந்த வட நாட்டினரை போலே நம்மை தாக்கும் இந்த எலிகள் தொல்லை நீக்க வேண்டும் மேலே. எல்லா காலத்திலையும் இருந்தது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, ஆரிய படையெடுப்பு இல்லையா, ஆரியர்களுடைய செல்வாக்கு சூழ்ச்சி. இப்போ வடநாட்டு தாக்கம் இருக்குல்ல, 2 வகையிலும் இருக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு முழங்க வேண்டிய நிலையும் இருக்கு அரசியல் ரீதியா. இன்னொன்று, வடவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் தமிழின் தன்மையே அழிக்கிற அளவுக்கு. நான் ஒரு ஈரோடு போயிருந்தேன். அங்கே ஒரு தொழிலதிபர் சொன்னார், வடக்கிருந்து வந்த தொழிலாளி தமிழ் பேசலை, நம்ம தொழில் நடத்துகிறவரெல்லாம் கத்திரிக்காய் விற்கிற பெண்மணி கூட இந்தியில் பேசுகிறாள்னு நம்மையே மாற்றி விடுகிறார்கள் அவர்கள். தழைந்த நாட்டில் நுழைந்த வட நாட்டினரை போலே நம்மை தாக்கும் இந்த எலிகள் தொல்லை நீக்க வேண்டும் மேலே. இது எலிப்பாட்டா புலிப்பாட்டா? எலிப்பாட்டா எலிக்கு பொறி வச்சு பிடிக்கிற பாட்டா அப்படிங்கிற அளவு. இப்போ பாரதிதாசன்னா என்ன? எந்த வகையான ஆதிக்கத்தையும் தூக்கி எறிகிறது, உடைக்கிறது. இது போல ஒரு கவிஞன் பாரதி, மாபெரும் கவிஞன். அப்பா தாய்ப்புலி 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும் இல்லையா, அதுபோல பாரதியை காட்டிலும் பாரதிதாசன் கவிதையில் கருத்தில் அடுத்த கட்டத்துக்கு போனார். குடும்ப விளக்கு போல ஒரு இலக்கியத்தை உலகத்தில் பார்க்க முடியாது. வயதான கிழவன் கிழவின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த மூத்தவர்களுடைய அன்புணர்வு, காதல் உணர்வு இருக்குல்ல, உலக இலக்கியத்திலே அப்படி ஒரு படைப்பை பார்க்க முடியாது. கமில் சொலபில் சொன்னார், தனித்தமிழில் ஒரு யதார்த்த தமிழ் வாழ்க்கையை இதுபோல யாருமே சித்தரித்ததில்லை தமிழ் வரலாற்றில். அப்படி குடும்ப விளக்கு படைத்தவர், அழகின் சிரிப்பு படைத்தவர். இப்படி ஏராளமான பக்கங்கள், பரிமாணங்கள் பாரதிதாசனுக்கு உண்டு. தலைப்புக்கு வருவோம். தமிழ் வரலாற்றில் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை. யாரெல்லாம் பெரிய கவிஞர்கள்? கணியன், பூங்குன்றன், கபிலன், பரணன் அப்படி வச்சுக்குவோம் ஒரு பக்கம். திருவள்ளுவர், இளங்கோ, கம்பர் வச்சுக்குவோம். ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார் எல்லாம் வச்சுக்கலாம். தாய்மானவர், ராமலிங்கடிகள், அப்படியே வர்றோம். 2000 ஆண்டு வர்றோம். இதில் பெருங்கவிஞர்கள்னு யாரை சொல்கிறோம்? வள்ளுவரை சொல்கிறோம். வள்ளுவரை மகாகவி வள்ளுவர்னு சொல்லி எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இல்லை. கம்பரை மகாகவி கம்பர்னு சொல்கிறோமா? கவி சக்கரவர்த்தி கம்பர்னு தான் சொல்கிறோம். இளங்கோவை மகாகவி இளங்கோன்னு சொல்கிறோமா? இல்லை. இதை ஒரு பக்கம் நினைவில் வச்சுங்க. நான் என்னோட கேள்வி என்னென்னா, இந்த பெருங்கவிஞர்கள் யார் யாருக்கெல்லாம் தாசன் உண்டு? ஒரு கேள்வி. அப்படி தாசன் இருந்தால் அந்த தாசன் அந்த மூலக்கவிஞன் இருப்பான்ல, அந்த மூலக்கவிஞனுக்கு சமமா இல்லை விட அதை விட உயர்வா யாராவது இருக்காங்களா? 2 வகையான கேள்வி. வள்ளுவருக்கு தாசன் உண்டா? அப்படி ஒரு தாசன் இருந்தா வள்ளுவனுக்கு இணையாக சாதிச்சிருக்காரா, இல்லை வள்ளுவனை விட ஒரு படி மேலே சாதிச்சிருக்காரா? ஒவ்வொருத்தராக எடுத்துக்குவோம். வள்ளுவனுக்கு தாசன் உண்டா? வள்ளுவர் அப்படி இருந்தால் வள்ளுவருக்கு மேலே இல்லை வள்ளுவருக்கு சமமா? இளங்கோவுக்கு தாசன் உண்டா? இளங்கோவை விட பெரிய ஆளா, இல்லை இளங்கோவுக்கு சமமா? கம்பனுக்கு தாசன் உண்டு. கம்பதாசன், கம்பனுக்கு மட்டும் தாசன் உண்டு. கம்பதாசன் அந்த காலத்தில் புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியர், ஏராளமாக சம்பாதிச்சவர், நிறைய குடிச்சு அழிஞ்சார். பாரதிதாசன் சென்னையில் வந்து தங்கியிருந்த போது கம்பதாசன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். வந்து, நான் சம்பாதித்ததெல்லாம் என் ஆசிரியர் குருநாதர் பாரதிதாசனுக்குத்தான் சொல்லி அழைச்சிட்டு போய் உணவகத்தில் உணவெல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ந்தார். ஆனால் கம்பதாசனை கம்பனுக்கு சமம்னு சொல்ல முடியுமா? உங்களில் பல பேருக்கு கம்பதாசனையே தெரியல இல்லையா? அப்போ கம்பனுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, இளங்கோவுக்கு கிடைக்கல. ராமலிங்க அடிகள், வள்ளலார் தாசன், தாய்மானவர் தாசன். தமிழ் வரலாற்றிலேயே பாரதிதாசனுக்கு ஒரு தாசன் உண்டு. முதலியே சொன்னேன்ல, பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம்.
சுப்புரத்தினதாசன் சுரதா. சுரதாவை பாரதிதாசனுக்கு சமம்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பாரதிதாசன் ஒரு சூரியன்னா சுரதா வெறும் நட்சத்திரம் தான். தமிழ் வரலாற்றிலேயே பாரதிக்கு மட்டும்தான் பெருங்கவிஞனுக்கு தாசன் உண்டு. அந்த தாசன் இணை மட்டும் இல்லை, பாரதியோட ஒரு படி மேலே. இது மாதிரி தமிழ் வரலாற்றில் யாருக்குமே கிடைக்கல. ஆனால் கடைசி வரை நெறி பெறாத ஒரு நிலையில் உயர்ந்த மனிதர் ஆளுமை பாரதிதாசன். 1000 அரசியல் பயணங்கள் அவருக்கு இருந்திருக்கு. திராவிடர் கழகத்தில் இருந்திருக்கார். கொஞ்சம் திமுக தொடங்கின போது வந்துட்டு திரும்பி வந்து மாறிடுறாரு. கொஞ்சம் பேராய கட்சி சார்பாக இயங்கி இருக்காரு. ஆனால் பாரதி மேலே எந்த கடத்துலையும் அவர் விமர்சனமே வச்சதில்லை. அவர் விமர்சனமே வைக்காத ஒரே ஒரு ஆளுமைனா பாரதியார் மட்டும்தான். அவர் அதுக்கு காரணம் சொன்னார். கவிதையை வச்சுக்கிட்டு இது வளர்ச்சின்னு புரியாமல் மாறுபாடுன்னு நினைக்கிறவன் இருக்கான். பாரதியார் ஒரு 25 வயசில் ஒரு கருத்தை எழுதியிருப்பார். 30 வயசில் அந்த கருத்துலேருந்து மாறி இருப்பார். இது கருத்து மாறுபாடு இல்லை, வளர்ச்சி. இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காம பாரதியாரை குறை சொல்கிறாங்க. நான் பாரதியாரோட 10 ஆண்டு நேரடியாக இரவும் பகலும் பழகினவன். மனுஷன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். அதனால தான் பாரதிதாசன் நான் பேர் வைத்து கொண்டேன்னு சொல்லியிருக்கார், எழுதியிருக்கார். அவர் ஒரு பத்திரிகையாளர். தமிழ் வரலாற்றிலே முதலாக கவிதைக்குன்னு அவர் தான் பத்திரிகை நடத்துகிறார். ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம்னு பேர். ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம்னு அந்த பத்திரிகையை தன்னுடைய குருநாதர் பெயராக தான் வச்சார். சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம்னு. புதுவை முரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கார். குயில்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கார். ஏராளமான பத்திரிகை நடத்தியிருக்கார் அவர். அப்படி இருந்த பாரதிதாசன் பாரதியை தாண்டி சாதிச்சிருக்கார். இது ஒரு பக்கம். தமிழ் வரலாற்றிலேயே வள்ளுவருக்கோ இளங்கோவுக்கோ கம்பருக்கோ யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு பாரதிக்கு கிடைத்தது போலவே பாரதிதாசனும் அப்படி உயர்ந்து நின்றார். தமிழ் வரலாற்றிலேயே பாரதிதாசன் பாரதிக்கு இணையா மட்டுமல்ல, ஒரு படி மேலே உயர்ந்து நின்றார். உலகம் முழுக்க தமிழை படிக்கிறவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்பவும் இருக்காங்க, கடந்த காலத்தையும் இருக்காங்க. நாம் கடற்கரையிலேயே கால்டுவெல்லுக்கு ஓப்புக்கெல்லாம் சிலை வச்சுருக்கோம் இல்லையா? ஒரு கடந்த தலைமுறையில் செக்கோஸ்லோவாக்கிய நாட்டிலிருந்து தமிழ் ஆராய்ச்சியை பெரிய அளவில் செய்தவர் கமில் ஸ்வலபில்ங்கிறவர். கமில் ஸ்வலபில். அவர் நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்களாம், இவர் கமில் ஸ்வலபில் இல்லையா, தமிழ் ஸ்வலபில். இல்லை, கமில் ஸ்வலபில் இல்லை, இது தமிழ் பைத்தியம், தமிழ் ஈடுபாடு, தமிழ் ஸ்வலபில் என்று நண்பர்கள்லாம் கேலியாக உரிமையோடு சொல்கிற அளவு தமிழில் ஈடுபாடு புலமை எல்லாம் படைத்தவர். அவர் நம்மளை காட்டிலும் தமிழ் உணர்வு மிக்கவர். இப்போ இந்த கூட்டம் இருக்க சின்ன அரங்கம், குறைவான கூட்டம். இது மாதிரி சென்னையில் ஒரு மிக முக்கியமான ஒரு சாலையில் ஒரு கட்டடத்தில் 50 வருஷத்துக்கு முன்னே 60 வருஷத்துக்கு முன்னே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு இந்த மாதிரி உங்களை மாதிரி தான் 40-50 பேர் இருந்தாங்க. ஆனால் முக்கியமானவங்க. நீங்கள்லாம் இவ்வளவு நேரம் இப்படி ஈடுபாடாக கேட்குறீங்கன்னா உண்மையிலேயே நீங்களாம் இலக்கிய ஈடுபாடு, தமிழ் உணர்வு, பாராட்டத்தக்க பண்பு கொண்டிருக்கீங்க. அதுபோல் 40-50 பேர் முக்கியமானவங்க வந்திருந்தாங்க. அந்த கமில் ஸ்வலபில் செக்கோஸ்லோவாக்கிய நாட்டிலேருந்து சென்னைக்கு வந்திருந்தார். அப்போ வந்தவர் 2-3 முக்கியமானவங்களில் ஒருத்தராக பேசினார். பேசும்போது சொன்னார், நான் இந்த தமிழ்நாடு முழுக்க பயணம் போயிருக்கேன். எங்கெல்லாம் போயிருக்கேன்னா, தரங்கம்பாடிக்கு போயிருக்கேன், தாமிரபரணி நதிக்கரையில் உலாவி இருக்கேன், நன்னிலத்துக்கு போயிருக்கிறேன், நாகர்கோயிலுக்கு போயிருக்கிறேன், விழுப்புரத்துக்கு போயிருக்கிறேன், விருதுநகருக்கு போயிருக்கிறேன். இப்படி தமிழ்நாட்டினுடைய எல்லா பக்கங்களுக்கும் போயிருக்கேன். நான் எல்லா பக்கத்துலேயும் இந்த தமிழ்நாட்டின் தமிழன் தன் தாய்மொழியின் சிறப்பு ஒலியை கூட ஒழுங்காக உச்சரிக்க மாட்டேங்கிறான். நான் உச்சரிக்கிறேன் பாருங்க. என் தாய்மொழி என்ன? செக் மொழி, செக்கோஸ்லோவாக்கிய மொழி. நான் உச்சரிக்கிறேன் பாருங்கன்னு ஒரு தொடர் சொன்னார். நான் இப்போ அந்த தொடரை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனசுக்குள்ளே ஒலித்து பாருங்கள். 7 வாழைப்பழங்கள்
கீழே நழுவி விழுந்தன. 7 வாழைப்பழங்கள் கீழே நழுவி விழுந்தன. அடுத்து கேட்டார், இதில் எத்தனை ழகரம் இருக்கு அப்படி? எத்தனை இருக்கு? 7 வாழைப்பழங்கள் கீழே நழுவி விழுந்தன. 6 ழகரத்தை செக் மொழியை தாய்மொழியாக கொண்ட என்னால் உச்சரிக்க முடியுது ஒழுங்கா அழகா. இந்த தமிழனுக்கு என்ன கேடு? கிழங்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான், பழக்கம்னு சொல்ல மாட்டேங்கிறான், பழம்னு சொல்ல மாட்டேங்கிறான் என்று கேட்கிற அளவுக்கு தமிழ் உணர்வு படைத்தவர் யாரு? இந்த கமில் சொலபில். தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கியத்தில் எவ்வளவு அவருக்கு பயிற்சினா, அதே நிகழ்ச்சியில் அவர் ஒரு கேள்வியும் கேட்டார். தனிநாயக அடிகள் நடத்தின தமிழ் கல்ச்சருங்கிற பத்திரிகையில் கையொப்பமிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, அதனுடைய சாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்திலேயே யாரோட இலக்கியத்தை தலை சிறந்த இலக்கியம்னு சொல்கிறாங்க? ஹோமர் எழுதின, அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார், ஹோமர் எழுதின இலியட், ஒடிசி. உலகத்திலேயே யாரோட நாடகத்தை தலை சிறந்த நாடகம்னு சொல்கிறாங்க? ஷேக்ஸ்பியர். உலகத்தில் எந்த நாட்டு கட்டடக்கலையை தலை சிறந்ததுன்னு சொல்கிறாங்க? அவரே பதில் சொன்னார், பிரான்ஸ் நாட்டு தேவாலயங்களுடைய கட்டடக்கலையை உலகம் உன்னதமானதுன்னு கொண்டாடுது. உலகம் எந்த நாட்டு சிற்பக்கலையை உயர்வாக மதிக்கிறது? கிரேக்க நாட்டு சிற்பக்கலையை. யாரோட ஓவியத்தை உலகம் தத்ரூபமாக இருக்குது, தனித்தன்மையாக இருக்குன்னு வியக்கிறது? அவர் சொன்னார். உங்களை கேட்டால் நீங்கள் பிகாசோவை சொல்லலாம், டாவின்சியை சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லலாம். அவர் சொன்னார், டச்சு நாட்டை சேர்ந்த ரெம்பிராண்ட்னு ஒருத்தர் அந்த ஓவியனின் ஓவியத்தை வியக்கிறது. உலகம் இப்படியெல்லாம் சிறந்தது சிறந்தது சிறந்ததுன்னு இலக்கியத்துக்கு, கலைக்கு, ஓவியத்துக்கு, சிற்பத்துக்கு, கட்டடத்துக்கு சொல்லுது இல்லையா? இந்த உலகம் மதிக்கிற இப்படிப்பட்டவர் உயர்ந்தவற்றுக்கு இணையாக ஒரு நாட்டில் ஒரு கடைக்கோடியில் இலக்கியம் இருக்குது, சிற்பம் இருக்குது, ஓவியம் இருக்குது, கட்டடக்கலை இருக்குது. அது தஞ்சாவூரில் பெரிய கோயிலாக இருக்குது, சிதம்பரத்தில் தில்லை நடராசர் கோயிலாக இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்குது, பல்லவர் கால சோழர் கால சிற்பங்களாக இருக்குது, சோழர் கால பல்லவர் கால நாயக்கர் கால ஓவியங்களாக இருக்குது, சங்க இலக்கியமாக திருக்குறளாக பக்தி இலக்கியமாக இலக்கியம் இருக்குது. என்ன கொடுமைன்னா, திருக்குறள் உயர்ந்தது, சங்க இலக்கியம் உயர்ந்தது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட, தில்லை நடராசர் கோயிலோட, தஞ்சை பெரிய கோயிலோட கட்டடக்கலை தான் உலகத்தில் எவையெல்லாம் உயர்வுன்னு சொல்கிறோமோ அதுக்கு இணையானதுன்னு உலகம் உணரலாங்கிறது பெருசு இல்லை. உணர வேண்டியவனே, உள்ளூர்காரனே, உரியவனே உணரலை. உலகம் இனி இவற்றையும் சேர்த்து மதிக்க வேண்டும்னு ஒரு அறிக்கையே அந்த காலத்தில் தனிநாயக அடிகள் ஆங்கிலத்தில் உலக அளவில் நடத்தின தமிழ் கல்ச்சர் பத்திரிகையில் ஒரு பிரகடனம் போல சைன் பண்ணி கையொப்பமிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கார், மேடைகளில் பேசியிருக்கார். அவ்வளவு தமிழ் உணர்வும் புலமையும் படைத்தவர் கமில் சொலபில். எதுக்கு கமில் சொலபிலை பற்றியே இவ்வளவு நேரம் பேசுகிறேன்னா, தமிழ் உணர்வில் உச்சம், தமிழ் புலமையில் உச்சம், தமிழ் நாகரிகம், பண்பாடு, இலக்கியத்தில் அவ்வளவு பயிற்சி. அப்படிப்பட்ட மனிதர், உலகளாவிய பெரும் அறிஞர் கமில் சொலபில் பாரதிதாசன் வாழ்ந்தபோது எழுதிய கடிதம் ஒவ்வொன்றையும் எப்படி தெரியுமா தொடங்கினார்? டியர் மகாகவி, டியர் மகாகவி, டியர் மகாகவி. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் தான், பாரதிதாசன் பாவேந்தர் தான். அதே நேரத்தில் 20ஆம் நூற்றாண்டு கண்ட 2ஆம் மகாகவியும் பாரதிதாசன். பாரதி மட்டுமில்லை, அது பாரதியை குறைக்கிறது இல்லை. இந்த இடத்துல நாம் ஒன்றை நினைச்சு பார்க்கணும். ஏன் மகாகவிங்கிறத வள்ளுவரோட, கம்பரோட, இளங்கோவோட பொறுத்தலைன்னா, அது ஒரு வடமொழி சொல். மகாகவிங்கிறது பெரிய கவிஞன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆனால் நம்ம பண்பாட்டில் அதை எப்படி ஆக்கிக்கிட்டோம்னா, ஒரு கவிஞன் கவிதை சிறப்பால் மட்டும் அதை கொடுக்கல, கவிதை வேற வாழ்க்கை வேறன்னு பிரிக்க முடியாதபடி உயர்ந்த பண்புகளோட, செம்மாப்போட, சுயநலமே கருதாம வாழ்க்கையை எவன் அர்ப்பணிச்சுக்கிட்டு கவிஞனா வாழ்றானோ அவனுக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்தோம். முதல்ல பாரதிக்கு கொடுத்தோம், அதுக்கு அடுத்து பாரதிதாசன் கொடுத்தோம். பாரதிதாசன் அப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர், அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கை வாழ்ந்தவர். பாரதிதாசன் சுயநலமே கிடையாது.
தன்னுடைய 72ஆம் வயதில் திரைப்படம் எடுக்க முயற்சிக்கு வந்ததே என்ன? இன்றைய அண்ணா நூற்றாண்டு நூலகம் போன்ற ஒரு நூலகத்தை தனக்கு கிடைக்கிற பணத்திலிருந்து உருவாக்கி தமிழ் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சவர். இன்றைக்கு எழுத்தாளர்கள் இருக்காங்க, விருதுகளுக்கு ஆசைப்படுறாங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போக ஆசைப்படுறாங்க. ஆனால் மக்களுக்காக திருப்பி கொடுக்க ஆசைப்படுகிறார்களா? எனக்கு என் கவிதையால் பேர் போதும், புகழ் போதும், அந்த கவிதையால், இலக்கியத்தால், படைப்பால் கிடைச்ச அத்தனையும் நான் மக்களுக்கு திருப்பி தரேன்னு சொல்கிற எழுத்தாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, கவிஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. பாரதிய கவிதையால் மட்டும் மகாகவின்னு சொல்லலை, மகத்தான மனித தன்மையாலையும் சேர்த்து மகாகவின்னு சொன்னோம். அதுபோல வாழ்ந்த 2ஆம் மனிதர் பேராளுமை பாரதிதாசன். அதனால தான் மகாகவி பாரதிதாசன். இதை நான் சொல்லலை, உலக பேரறிஞன் கமில் சொலபில் சொல்லியிருக்கிறான். படைப்பின் உச்சம், கருத்தின் உச்சம், கவிதை கலையின் உச்சம். இன்னொரு பக்கம் கவிஞன், சிறுகதை ஆசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், சொல்லாராய்ச்சியாளர், அரசியலாளர். அரசியலாளர் தான் நேர்மையான சிறந்த அரசியலாளர், கொள்கையாளர். வாழ்க்கை வேற, கவிதை வேறன்னு வாழாதவர், வாழ்க்கை வேற, கொள்கை வேறன்னு வாழாதவர். பாரதி எப்படி ஒரு மகத்தான கவியாக, மகத்தான மனிதனாக வாழ்ந்தாரோ அதுபோல 20ஆம் நூற்றாண்டு கண்ட 2ஆம் மகாகவி, 2ஆம் பேராளுமை, 2ஆம் இலக்கிய ஆளுமை பாரதிதாசன் என்பதை நாம் இந்த நாளில் நினைவில் கொள்வோம். ஐயாவிடம் வினா தொடுக்கும் வாசகர்கள் கையை உயர்த்தினால் ஒளி வாங்கி வழங்கப்படும். ஏதேனும் உரையாட விரும்புகிறீர்களா? நன்றி. தமிழ்நாடு அரசின் இத்தகைய உன்னத திட்டமான தமிழ் வார விழாவின் ஐயாவின் உரையில் குறிப்பிட்டது போல இத்தனை இடங்களில் நடந்தாலும் நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முத்தாய்ப்பாக, முத்து மாணிக்கமாக நடைபெற்ற இந்த விழாவிற்கு வருகை புரிந்து இவ்வளவு நேரம் நம்மிடையே பாவேந்தரின் பல்வேறு புகழ்களையும் சிறப்புகளையும் உரைத்த ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுகாரும் தங்களது அன்றாட பணிகளிலிருந்து வருகை புரிந்து ரசித்த வாசக பெருமக்களுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் தொடர்ச்சியாக நாளை மாலை 4 மணி அளவில் பாரதிதாசனின் கவிதைகள் குறித்து வாசகர்கள் கலந்துரையாடல் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து 1 வாரம் பூரா தங்களின் ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.